நம்ம வந்து இங்க பேசுறோம் பழகுறோம்னா, இப்ப நான் இங்க பேசுறேன் பழகுறேன்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பொம்பளைங்கள யாராவது ஒருத்தவங்க பேசுனா எப்படி இருக்குமோ, அப்படிதான் நான் நினைச்சு நான் கேள்வி கேட்பேன். நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். யாரு எக்கேட கேட்டா எனக்கு என்ன? நீங்களாம் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்லாம் நான் போய் ஒதுங்கிலாம் போக மாட்டேன். இங்க ஒரு ரஜினி ரசிகனா, சக ரஜினி ரசிகனா ஒருத்தனை வந்து கேள்வி அவனை போட்டு அபியூஸ் பண்ணாலோ, அவனை வந்து யாராவது வந்து தப்பா இது பண்ணா அவனை வக்காலத்து வாங்கி போய் நிப்பேன். அதுவே ஒரு ரஜினி ரசிகையா இருந்தாலும் வக்காலத்து வாங்கி போய் நிப்பேன். ஏன்னா அவன் ரஜினி ரசிகன், ரஜினி ரசிகை, அவ்வளவுதான். நான் நிப்பேன். இதை ஏன் போய் நிக்கிற, நீ ஒரிஜினல் போட்டோ போய் வச்சுட்டு நில்லு அப்படின்னு சொல்றவன்லாம் முதல்ல அவன் ஒரிஜினல் போட்டோவை எடுத்து வைக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்தவனை குறை சொல்லணும். நீ முதல்ல ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போயிட்டு என்னாச்சு, நீ ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு நீ அடுத்தவனை கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு நீ ஏன் ஒரிஜினல் போட்டோ வைக்கல, அப்புறம் நீ அடுத்தவனை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு வக்கு இருக்கு, எனக்கு சூடு சொரணை இருக்கு, நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன், அதனால சரண்யா மேடம் எவனா அபியூஸ் பண்ணா நான் போய் கேள்வி கேட்பேன். உனக்கு வக்கு இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, உனக்கு திராணி இருந்தா நீ கேள்வி கேட்கணும். உன்னால கேள்வி கேட்க முடியலையா, மூட்டு உட்காந்துருக்கணும். கேள்வி கேட்கறன போய் ஏன்டா கேள்வி கேட்கறன்னு கேள்வி கேட்க கூடாது. அதுதான் தப்பு. நீங்க கேட்கலன்னா சரி பரவாயில்ல விட்டுறலாம். கேட்கிறவங்களையும் கேட்காதீங்கன்னு சொல்ற அந்த திமிர்லாம் வந்துட்டு சரி. இப்ப இங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு தானே அவங்க இருக்காங்க. சரி தலைவருக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது உங்களுக்கு என்ன, தலைவருக்காக இருக்கிறவங்கவே நீங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டீங்கன்னா என்ன பிரச்சனை? புரியலையே. கேபிஎன் சாருக்கு டிஎம்ல அனுப்பி விடுறியா? நான் அனுப்பிடுறேன். அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுரு. நான் உன்கிட்ட கேட்கலாமா? உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? யாரு? கேளுங்க. ரசிகன் ஒருத்தருக்கு ரசிகனா இருந்தா இவ்வளவு கீழே இறங்குற அளவுக்கு அப்படி அவர் என்ன சார் பண்ணிட்டாரு? ஒன்னும் பண்ணல. யாருக்கும் எந்த விதமா எவனையும் திட்ட சொல்லி அவர் காசு கொடுக்கல. சோசியல் மீடியால எவனையும் சொல்லி அபியூஸ் பண்ண சொல்லி அவர் வந்து ஒரு ஐடி விங்க ஃபார்ம் பண்ணல. அவரு திருப்பி கொடுக்கறது ஒண்ணுதான் நாகராஜ். தலைவர் திருப்பி கொடுக்கறது ஒண்ணுதான் நாகராஜ். ஒண்ணுதான். சந்தோஷப்படுத்த. அதாவது விஜய்ங்கிற ஒரு நபர் அவர்கள் ரசிகர்களுக்காக ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நான் 100% ஒத்துக்கிறேன். பிரியாணி போட்டவங்க எல்லாம் அம்பானி ஆயிட்டாங்க, அப்பெல்லாம் நம்ம எல்லாம் யாரு சார் நான் கேக்குறேன். அப்ப தலைவர் நாகராஜ், சாரி ஃபார் தி இன்ட்ரப்ஷன் நாகராஜ், ஒரு நிமிஷம். கிங்ஸ்லி அவருக்கு கேபிஎன் சாருக்கு அவருக்கு டிஎம்ல நான் பர்சனலா மெசேஜ் பண்ணேன். நான் கூப்பிட்டேன். நான் வாட்ஸ்அப்ல நான் அவருக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன். கேபிஎன் சார் வந்தாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ராஜ் சாருக்கு லிங்க் அனுப்பி விட்டு வர சொல்லு. நான் கூப்பிட்டேனே சொல்லு. டைம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் தான், வந்துட்டு மட்டும் அவர் போனா போதும். அசோக் சார் மேல வாங்க. அசோக் சார் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா மேல வாங்க. எனக்கு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரியாம சில விஷயம் நடக்கும், இல்ல சொல்ல வேணாம் அப்படின்னு நீங்க மறைச்சாலும் நமக்கு தெரிய வந்துடும். சொல்லிவிட்டேன், புரியுதா? நீங்க எனக்கு மறைச்சாலும் எனக்கு தெரிய வந்துடும். சில விஷயங்கள் யாராவது சொன்னாதான் தெரியும். சில விஷயங்கள் எனக்கு சில பேர் சொல்லனா கூட கொஞ்சம் லேட்டா தெரியும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா தெரியும் போது நான் வச்சு செஞ்சிருவேன். வாங்க அசோக் சார். ஒன்றும் இல்லை அசோக் சார், நேற்று சரண்யா மேடம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. சரண்யா மேடம் அபியூஸ் பண்ணி அவனுங்க விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸில் பேசியிருந்தானுங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ட்வீட் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல பெரும்பான்மையான ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் வந்து சரண்யா மேடம்க்கு ஆதரவாக வந்து நின்னாங்க. ஒரு சில பேர் இந்த நேம் ஆஃப் தலைவர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் சகஜம்தான், இதெல்லாம் கண்டுக்காம போயிடணும், இதெல்லாம் நீங்கள் ஒரு வேலையாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து போட்டிருக்காரு. இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு, இல்லை எனக்கு இப்போ எனக்கு கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை நான் கேட்க பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஆனால் இதெல்லாம் யாரும் கேட்காதீங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது ஓகே, அவரு தேவையில்லாத இது. அனந்த சார் வந்து ஒரு விஷயத்த வந்து கேக்குறாரு, ஓகேவா? அவர் நாகரிகமா பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியல, கேட்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அனந்த சார் வந்து சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அனந்த சார்ட்ட போயிட்டு நீங்க உங்க சொந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது
இல்ல அவர் அனந்த சார் பண்ணது கரெக்ட், அவ்வளவுதான். கபிலன் bro, நான் இல்ல ஒரு 2 minutes ஜாயின் பண்றேன். ஓகே அந்த விஷயம் தான். இந்த கேள்விக்கு சொல்லுங்க சார் கபிலன் சார். நேற்றே நான் ஒரு நாள் திட்டி விட்டேன். அவருக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்களா என்ன? பண்ணிருக்கேன் சார். யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனா வச்சு மேடையில் பேசுறது தான் நீங்க முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அவர் வரமாட்டாரு. சரி ஓகே, வரட்டும் வரட்டும், வரட்டும். தைரியம் இருந்தா வரட்டும், மேல மை கேட்டு வரட்டும், நான் கேள்வி கேட்கறேன்றேன். என்ன இப்ப கபிலன் அவன் கபிலன் போட்டோ வச்சு கேள்வி கேட்கணுமா? இதே இப்ப 5 நிமிஷத்துல வைக்கிறேன். போட்டோ தலையில இல்ல தலையில எந்த விக்கும் இல்லாம ஓப்பனா நிப்பேன். ஒரிஜினல் முடிதான் நான் நிப்பேன். அதே மாதிரி ஓப்பனா அங்க வைக்கணும். ரெடியா? எங்க போறது? என்ன பண்றது? அவர் இல்லையே. அதுக்கு தான் அனுப்ப சொல்லியிருக்கிறேன். சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் அனுப்ப சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வரணும், நான் பேசணும். என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி வேணும்? கேள்வி கேட்கறதுக்கு என்ன சார் தகுதி வேணும்? ரோட்ல ஒருத்தனை போட்டு ஒரு ரோட்ல இல்ல என் குடும்பத்துல ஒரு பொம்பளைங்களை யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லி போனா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கேபிஎன் சார் போட்டதுக்கு இவர் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு வச்சீங்களேன். நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல விட்டு போயிருங்க. கேபிஎன் சார் கேட்டதுக்கு இவர் எதுக்கு போயிட்டு நடுவில் போய் பேசினார்? நான் பார்த்தேன், ட்வீட் பார்த்தேன். என்ன 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 ரஜினி ரசிகர்கள் இன்னொரு ரஜினி ரசிகைக்கு சப்போர்ட்டா இருக்க கூடாதா? ஏன் ரசிகன் வேற ரசிகை வேறயா? எல்லாரும் ஒண்ணுதான், ஃபேன், அவ்வளவுதான். இங்க நான் பெருசு நீ பெருசு என்னங்க இது? தப்ப நீ தட்டி கேட்கலாம், ரைட்டு. அங்க தப்பா நடந்திருக்கு, அங்க எவ்வளவு பெரிய அபியூஸ் நடந்திருக்கு. அதை போயிட்டு நீ போய் கேட்க, நான் தட்டி கேட்க மாட்டேன், தட்டி கேட்கவும் கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ரஜினி ரசிகர்கள் ஹெட்டா? ஆமா, அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க செய்ய போறாங்க, அவ்வளவுதான். ஒரு விஜய் ரசிகையை வந்து ஒரு வேற ஒரு ஃபேன் பேஸ்ல இருக்கிறவன் யாராவது வந்து அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்னு அட்லீஸ்ட் ஒரு 10 விஜய் ரசிகனாவது போய் நிக்கிறான்ல. ஒரு அஜித் ரசிகையை போயிட்டு யாராவது வேற ஒரு ரசிகர் குரூப்ல எவனா அபியூஸ் பண்ணிட்டானா ஒரு 10-15 அஜித் ரசிகனாவது ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்கறான்ல. அப்ப இவங்களுக்கு எல்லாம் சீனியரா இருக்கிற தலைவர் ஃபேன் எப்படி நடந்துக்கணும்? ஒரு தலைவர் ஃபேன் எப்படி நடந்துக்கணும்? நம்ம இதுல போய் கேட்டாங்க, நம்ம இதுல கூட நிறைய பேர் போட்டாங்க. எல்லாரும் கேக்குறாங்க, ரைட்டு. நான் அந்த 100 பேரை நான் சொல்லல, 100 பேர் கேக்குறாங்க, ரைட். அந்த ஒரு ஆளு உள்ள வந்து இல்ல இதெல்லாம் வந்து நீ ஒரிஜினல் போட்டோ போட்டு தான் கேட்கணும் அப்படின்னா, நான் கபிலன் நான் ஒரிஜினல் போட்டோ போட்டு நான் கேட்டிருக்கிறேன், இதை இப்ப வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஒரிஜினல் போட்டோ எந்த மேக்கப்பும் இல்லாம போட்டோ எடுத்துட்டு வைக்கணும். தலையில இருக்கிற விக்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரிஜினல் போட்டோ வைக்கணும். வைக்க ரெடியா? நான் வைக்கிறேன். ஒரு பொம்பளைய கேவலமா அபியூஸ் பண்ணி பேசுறானுங்க, அதை கேள்வி கேட்க முடியல. வலிக்குதா? விஜய் ஃபேன்ஸை காப்பாத்துறீங்களா? எதுக்கு இப்ப விஜய் ஃபேன்ஸை காப்பாத்துறீங்க? ஏன் காப்பாத்தணும்? எதுக்கு காப்பாத்தணும் சார்? அவன் அபியூஸ் பண்ணி ஓப்பனா ஸ்பேஸ்ல பேசுறான், அவனை எது காப்பாத்த பாக்குறீங்க? நானா போய் இது பண்றேன்? அவர் வந்தாருன்னா தான் அவர் கேட்கணும். நீங்க என்ன நாம போட்டு இது பண்ண மாதிரி இருங்க. அவர் வர வரைக்கும் இல்ல, நம்ம 2021ல இருந்து நடக்குது அசோக் சார். இது ஏதாவது ஒரு பொண்ணு ஒண்ணு கேபிஎன் சார் பேர்ல இந்த மாதிரி தானே ஆகுது. ஒரு பொண்ணு ஒண்ணு வந்துச்சு, தேவையில்லாத போடுறாரு. தங்கச்சி ஒண்ணு லாவண்யன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணி விஜய் ஃபேன்ஸ் பேசினாங்க. அன்னைக்கும் போய் இதே மாதிரி தான் சார் நின்ன. அப்பயும் உள்ள வந்து இதெல்லாம் எதுக்கு? அப்போ உனக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பொண்ணுங்க பேசவே கூடாதா? அதுங்க ஃபேன் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ரசிகருக்கு, அவருக்கு பிடிச்ச நடிகருக்கு சப்போர்ட்டா அவங்க பேசக்கூடாதா? மீறி பேசினா அபியூஸ் பண்ணா கண்டுக்காம போயிடணும். என்னது இது? ஓகே, நீங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ண, இல்ல ஒதுங்கியோ, அந்த மாதிரி தான் இருக்கணும். இல்ல எனக்கு புரியல அசோக் சார். இங்க வந்து அவங்க, நான் என்ன கேக்குறேன், நம்ம வீட்டு பொம்பளையா நம்ம நினைச்சாதான் போய் வக்காலத்தை வாங்கி கேட்க தோணும். நான் ஓப்பனா சொல்றேன், நம்ம வீட்டு பொம்பளை அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இல்ல அது கரெக்ட் தான். அது அவரு பேசுனது தப்பு தான். நம்மளோட பாயிண்டா அதுதான். கேபிஎன் சார் பேசுனது கரெக்ட், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. நிறைய பேர் லிசனருக்கு கேட்பீங்க, யார பேசுறீங்க கபிலன், யார பேசுறீங்க? சம்பந்தப்பட்ட நபர் வரட்டுங்க, நேரடியாக அவரே வச்சு கேள்வி கேட்கறேங்க. தில்ல இருந்தா வரட்டும், கேள்வி கேட்கறேன், வரட்டும். இது வரைக்கும் வந்தது இல்லை, இது வரைக்கும் வரட்டும், பார்த்துப்போம்.
அப்படி நாளைக்கு வேற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து அந்த ஸ்பேஸ்ல போய் மைக்க வாங்கி கேள்வி கேட்பேன். அதுக்கு அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் பர்மிஷன் கொடுக்கணும். நான் கேள்வி கேட்பேன். என்ன என்ன தலைவரை நேர்ல பார்த்து நீ 10 தடவை தலைவரை நேர்ல பாரு, நீ 100 தடவை கூட தலைவரை நேர்ல பாரு. ஆடா பக்கத்திலே உட்காந்து நீ உட்காந்து ஷெட்ல கூட பக்கத்துல தங்கிக்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. என்ன ரஜினி ரசிகர் பண்ற ஹெட்டா நீ? யாரை கேள்வி கேட்கணும் யாரை கேள்வி கேட்க கூடாதுன்னு என்ன யாரை காபந்து பண்றீங்க? இங்க ஒரு பொம்பளைய போட்டு அவ்வளவு அபியூஸ் பண்ணி பேசுறானுங்க, அதை கேள்வி கேட்க முடியல. கேள்வி கேட்க கூடாதுன்னு உட்காந்து இல்ல கண்டுக்காம போயிடணுமா? என்ன கண்டுக்காம போயிடணும்? அவன் வீட்டு பொம்பளைய கேவலமா பேசினா அப்ப தெரியும். நமக்கு என்ன? யாரோ ஒரு பொம்பளைய பத்தி தானே பேசுறாங்க, நமக்கு என்ன? நம்ம வீட்டு பொம்பளைய பத்தி பேசுறாங்க, அவங்க என்ன ஒரு ரஜினி ரசிகை தானே. இருந்தா என்ன ரசிகை என்ன அவ்வளவு கேவலமா உனக்கு? அவ்வளவு கேவலமா? இப்போ யாருமே இப்ப அவரை வந்து எதுவும் கமல் கூட மட்டும் உட்காந்துக்கிட்டு கமல் ஃபேன்ஸ் கூட மட்டுமே உட்காந்துட்டு சண்டை போடுறதுக்கு அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கூட கிடையாது. என்ன வெறும் 4 ஃபேன்ஸை கட்டி பிறந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு 4 பேர் கூட மட்டும் தான் நான் சண்டை போடுவேன்றத உட்காந்துருக்கல. இந்த வேலையில அவங்க பார்க்கலையே. எவன் தலைவரை பத்தி தப்பா பேசினாலும் ஓப்பனா கேட்கறாங்கல்ல. அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் அவருக்கு இருக்கா? இல்ல. அப்ப கம்முன்னு விட்டுறணும். சப்போர்ட் பண்றவங்களை வந்து ஏன் நீங்க குறை சொல்றீங்க? நீங்க உங்களுடைய ஒரிஜினல் போட்டோ தூக்கி மேல வச்சுக்கிட்டு நீங்க பேசணும் அப்படின்னா என்ன? அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு தான் கேள்வி வைக்கணுமா? எல்லாரும் ஒரிஜினல் போட்டோ தான் வைக்கணுமா? யாருக்கு யார் இடத்துல யார் ரூல்ஸ் பேசுறது? ரூல்ஸ் பேசணும். அந்த மோர கட்டவா மேலவா? ரூல்ஸ் பேசுறது வா மேல வா வந்து பேசுவா. என்ன ரூல்ஸ் பேசுற? என்ன ஒவ்வொருத்தரும் ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு தான் இங்க வந்து சண்டை போடணுமா? ஒரு தலைவர் ரசிகையை பற்றி கேவலமா பேசுனா இன்னொரு ரஜினி ரசிகன் கேள்வி கேட்கணும். இது எழுதப்படாத விதி, கேட்டுதான் ஆகணும். இங்க ஒரு ரஜினி ரசிகனை கேவலமா பேசுனா அபியூஸ் பண்ணா சம்பந்தமே இல்லாத ஒரு ரஜினி ரசிகை வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்கல்ல, சப்போர்ட் பண்றாங்கல்ல. அப்புறம் எதுக்கு ரஜினி ரசிகர் ரஜினி ரசிகன்னு சொல்லி இருக்கிறோம்? ஏங்க என்னங்க, ஒரு சாதாரணமா ரோட்டுல போறீங்க, ஒரு ஈவ்டீசிங் நடக்குது இல்ல அபியூசிங் நடக்குது அப்படின்னா டேய் என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போலீஸுக்கு கால் பண்ண மாட்டோம்? அட என்னடா அப்படி பண்றீங்க விடுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம்? அந்த தன்மை கூட இல்ல. நீ உன்னுடைய ஒரிஜினல் உண்மையான முகத்தை வச்சுக்கிட்டு வந்து கேளுனா என்ன அர்த்தம்? அது கேள்வியே கேட்க கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? அது நாளைக்கு உங்களை எவனா ஒருத்த வந்து அபியூஸ் பண்ணுவான், அப்ப வந்து மத்தவங்களுக்கு வந்து மத்தவங்க கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்பீங்களா? என்ன ஒருத்தவங்க அபியூஸ் பண்ணிட்டான், ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டான், எனக்கு ஏன் சப்போர்ட்டா எந்த ரஜினி ரசிகரும் வரலன்னு அப்போ உங்களுக்கு மட்டும் கேட்க தோணுதுல்ல. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன எந்த நிலையில இருப்பாங்க? அது ஒரு 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 பொம்பளை எப்படி இருப்பாங்க? அப்புறம் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதை ஏதாவது யோசிச்சு பார்க்கணும்ல. எவ்வளவு கேவலமாலாம் பேசியிருக்கிறானுங்க, எவ்வளவு கீழ்த்தரமாலாம் வந்து கமெண்ட்ல பண்ணிருக்கானுங்க. இவங்களுக்கு மட்டுமா நடக்குது? உங்களுக்கே தெரியும் அசோக் சார், இன்னொரு ஐடியா இருக்கு. அவங்களை கோட் பண்ணி எவ்வளவு கேவலமாலாம் பேசிருக்கானுங்க தராதரம் இல்லாம. இவரை யாரு கூப்பிட்டா? இவரு சம்பந்தம் இல்லாம வந்துட்டு வாலண்டியரா வந்து தேவையில்லாத ஒரு இது ட்வீட்டை போட்டு போயிட்டாருல. உன்னால முடிஞ்சா சப்போர்ட் பண்ண, இல்ல போ ஓரமா ஒதுங்கிடு. தைரியம் இருந்தால் ஒரு ட்வீட் என்ன பண்ணிருவாங்க? எதுக்கு அவ்வளவு பயம்? அப்ப நாளைக்கு அந்த கட்சியில போய் ஏதோ சீட்டு கேட்க போறீங்க, நாளைக்கு அது மூலமா ஏதோ ஆதாயம் தேட போறீங்க, அதனால நீங்க விமர்சனம் பண்றதுக்கு தயங்குறீங்க. அப்ப கமலஹாசன் அவர்களை பத்தி தலைவர் அவ்வளவு பெருமையா பேசுறாரு, அப்புறம் ஏன் கமல் ஃபேன்ஸ் கூட போய் சண்டை போடுறீங்க? நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். நான் ப்ரொஃபைல உள்ள போய் பாருங்களேன், ஃபுல்லா கமல் ஃபேன்ஸ் கூட தான் சண்டை போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப அந்த ப்ரொஃபைல்ட்ட போயிட்டு அந்த உள்ள போய் பாருங்க, ஃபுல்லா கமல் ஃபேன்ஸ் கூட தான் கட்டி புரண்டு சண்டை விழுந்திருக்கு. அப்ப கமல் ஃபேன்ஸ் கூட மட்டும் சண்டை போடுங்க தலைவர் என்ன பர்மிஷன் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தாரா? இங்க கேள்வி கேட்கணும்னா சக ரஜினி ரசிகைக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி வந்து நிக்கணும்னா அவங்க ஒரிஜினல் போட்டோ போட்டு தான் வரணுமா? ஆமா, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எங்க இதுக்கு நாம பண்றோம், நீ அதை விட்டு நீ இதை செய்ய அதை செய்ய, இது பண்ணிட்டு வா, இதை பண்ணணும் அது பண்ணணும், இங்க ஆர்டர் போடுறதுக்கெல்லாம் எவனும் இல்லை. எதுவும் கபிலம் ப்ரோ, நான் அப்பதான் பார்த்தேன், நான் கொண்டாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்பதான் கடையில இருந்து வந்தேன். ஓகே ஓகே அசோக் சார். சொல்லு பிளாக்க. இல்லைண்ணா,
நீங்க அந்த சொல்றீங்களா அது யாரு அப்படிங்கறத வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். தப்பு பண்ணவனுக்கு தான் மனசு குறுக்கும் பிளாக். நீ ஏன் கவலைப்படுற? ஓகே, பட் நீங்க சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். என்னோட கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்ல ஆரம்பிக்கும். இல்ல இப்ப நான் என்ன உன்ட்ட அதை அப்டேட் கேட்டேனடா. இல்ல அப்படிலாம் கேட்கலீங்க. ஏய் பிறந்த நாள் அன்னைக்கு என்கிட்ட திட்டு வாங்கிறாரா ப்ளீஸ் ராடி. ஓகே ஓகே, விடுங்க விடுங்க ஹாப்பி விடுங்க. பர்த்டே பிளாக். சாரி. தேங்க்யூ ப்ரோ, நன்றி நன்றி. கபிலன் சார், நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு இன்னும் பதில் வரல. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க சார்? சார், இப்போ நம்ம ஒருத்தருக்கு ரசிகரா இருக்கோம், அப்போ நம்ம அவரை தான் பாராட்டணும். இப்படி அடுத்தவங்களை தற்குறிவா பேசுறதுக்கு இவங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தாங்க? இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அடுத்தவங்களை பத்தி மட்டம் தட்டுறது? இப்படிலாம் கேள்வி கேட்டோம்னா அவனுக்கு எல்லாம் பதில் வராது. நான் அப்படிதான் பேசுவேன். ஜனநாயக நாடு. சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனுங்களுக்கு, சூடு சொரணம் வெக்கமான சூடு சொரணம் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், அடுத்தவங்களை எப்படி பிஹேவ் பண்ணணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், இது கூட தெரியலனா இவங்க எல்லாம் பால்வாடி பசங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. பால்வாடி தான், என்ன பண்றது? ஆம்புலன்ஸ்னு ஒண்ணு எடுத்து விட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்றது இதெல்லாம் வார்த்தையே இல்ல சார். இவங்க உண்மையிலேயே உங்களுக்கு வளர்த்தது, நான் ஓப்பனா கேக்குறேன் சார், பச்சை பச்சையா கேக்குறேன் சார். உண்மையிலேயே உங்க நாகராஜ் இருங்க. கண்ட்ரோல். அப்ப அவனுக்கு பண்றது இங்க பண்ணலாம் சார். அந்த ட்வீட்டை நீங்க அனுப்பும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு சார். இவங்களுக்கு எல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு? உண்மையிலே உங்க அம்மா அப்பா மூலமா தான் வளர்ந்தாங்களா, இல்ல சனியனுங்க அநாத ஆசிரமத்துல இருந்து வளர்ந்தாங்களான்னு ஒரு விஷயம் கேளுங்க சார். டோன்ட் ட்ரிகர் யுவர் செல்ஃப். நான் நேரடியா சொல்றேன், ட்ரிகர் ஆகக்கூடாது. அவன் 4 வருஷமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். 4 வருஷமா 5 வருஷமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? நீங்க ட்ரிகர் ஆனீங்க சொல்லுங்க சார். சாரி டிஎம் செக் பண்ணிக்கோங்க. அது என்ன கேட்கணும்னா கேட்டுருங்க. இது எப்ப நடந்துடா? எக்ஸாக்ட் டேட்டு நான் டிஎம்ல அனுப்புறேன். ஓகே. எனக்கு அவங்க கேட்பாங்க, இவங்க கேட்பாங்க, இந்த ரஜினி ரசிகர் கேட்பாரு, அந்த ரஜினி ரசிகர் கேட்டாரு. எனக்கு 100 ரஜினி ரசிகர்கள் சப்போர்ட்டா வந்து நின்னாலும் எனக்கு இல்லை. அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு வந்து அந்த லேடிக்கு வந்து நின்னாலும் நான் வந்து அதை கவனிக்க மாட்டேன். ஆனா அதுக்கு எதிராக நிக்கிறாங்க இல்லையா, எதுக்கு சப்போர்ட்டுக்கு போறீங்க, எதுக்கு நீங்க உங்களோட ஒரிஜினல் போட்டோ வச்சுக்கிட்டு வந்து கேளுங்க அப்படின்னு எதிராக வந்து பேசுறாங்க இல்லையா, அந்த ஒரு நபரை தான் நான் பிடிப்பேன். 100 பேர் சப்போர்ட் பண்றாங்க நான் விட்டுருவேன். அந்த ஒரு ஆள் நெகட்டிவா தான் நான் பிடிப்பேன். தலைவரை பத்தி 100 பாசிட்டிவ் ட்வீட் வந்தா கூட நான் அதை கவனிக்க மாட்டேன். அந்த ஒரு நெகட்டிவ் ட்வீட் வருது இல்லையா, நான் அதை தான் பிடிப்பேன். ஏன் கபில அதை பிடிக்கிறேன்னு கேட்டா அப்படிதாங்க, நான் பிடிப்பேன். தலைவரை பத்தி ஒருத்தர் கூட தப்பா பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஆள் கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டேன், அதை பத்தி இல்லை. ஆனா என் பார்வைக்கு வரும்போது நான் கேள்வி கேட்பேன். என் கண்ணுக்கு நான் வரும்போது நான் கேள்வி கேட்பேன். அது யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். அது தப்புன்னா தப்பா இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அந்த தப்பு நம்ம மறுபடியும் எத்தனை தடவை வேணாலும் செய்வேன். ஆனா கேள்வி கேட்டே தான் இருப்பேன். அந்த கேள்விக்கு பதில் வரணும். நாளைக்கு உங்களுக்கோ இல்ல நமக்கு என்னப்பா விட்டு போறீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க சிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்துல அது என்கிட்ட வரும். அன்னைக்கு கபிலா எனக்கு கேளு கபிலானா நான் கேட்க மாட்டேன். நீங்க இவங்களுக்காக நின்னீங்களா, இல்ல எனக்காக வந்து நின்னீங்களா, இல்ல தலைவருக்காக நின்னீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். பார்த்துட்டு தான் வருவேன், எடை போட்டு தான் வருவேன். ஏங்க, அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவன் ரசிகர்களை விட்டு அபியூஸ் பண்ணி பேச விட்டு இங்க நம்ம அவ்வளோ தூரம் கேட்டு நம்ம உட்காந்துருக்கிறோம். நம்ம அவ்வளோ நமக்கு இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், எவ்வளோ தெனாவிட்டு இருக்கணும், நம்மள மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, என்ன கிழிச்சிருவாங்க அப்படின்ற தெனாவிட்டு தானே அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இல்ல அதெல்லாம் கேட்கறதா இருந்தா நீங்களாம் ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு கேட்கணும். இது அவன் கேட்கணும். ஒரு ரஜினி ரசிகர் கேட்கலாமா? குரல் கேக்குதா இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர யாரு குரல், எப்படிப்பட்டவங்க குரல், அவங்க முக அடையாளம் என்ன, அவங்க வீட்டு அட்ரஸ் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு தான் கேட்கணுமா?
இதெல்லாம் கேட்டுதான் கேட்கணுமா அவங்களாம்? அப்ப நீங்களே என்ன எல்லாரும் வந்து என்ன அவங்க ஒரிஜினல் போட்டோ போட்டு வச்சிருக்கிறோமா? சில பேர் அவங்களோட ப்ரொஃபஷனல் காரணமா அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. லேடிஸ் வந்து அவங்க போட்டோ தான் வைக்கணுமா? பொண்ணுன்னு பேர் எழுதி பொண்ணுன்னு பேர் இருந்தாலே போதும். எல்லாரும் இன்னைக்கு என்னென்ன பண்றானுங்க, ட்விட்டர்ல என்ன பண்றானுங்க, ஃபேஸ்புக்ல என்ன பண்றானுங்க, இன்ஸ்டால என்ன பண்றாங்க உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் நீங்களாம் ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு தான் கேட்கணும். ஒரிஜினல் போட்டோக்கு வச்சு கேட்கணும்னு சொல்றவங்க முதல்ல ஒரிஜினல் போட்டோ வைங்க டிபியில். முதல்ல ப்ளூடிக்கு வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் ப்ளூடிக்கு வாங்குனீங்க. உங்க 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 விளையாட்டுலாம் எனக்கு தெரியாதா? நான் மட்டும்தான் உதவி பண்றேன், வேற எந்த ரஜினி ரசிகரும் உதவி பண்ணலன்னு சொல்லி ஸ்பேஸ்ல பேசினவங்க தான் நீங்க. இதே தலைவரோட ஃபேன்ஸை, இதே தலைவர் ரசிகைகளை கேவலமா கெட்டவாத சொல்லி திட்டினீங்கல்ல, அதே ஐடிக்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இல்ல, அதே ஐடிக்கள் அன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுச்சுல, அதையும் நான் வேடிக்கை தானே பார்த்தேன். வரலாறு தெரியாதா எனக்கு? சொல்லுங்க. 2 விஷயம். இன்னொன்னும் டிஎம்ல அனுப்பிச்சிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. பர்மிஷன் கிராண்டட். நீங்க அந்த வீடியோ மட்டும் கேட்டுட்டு சொன்னீங்கன்னா போடலாம். என்னடா நீ? சாரி, நான் இப்பதான் அதை எனக்கு கிடைச்சது, இப்பதான் கிடைச்சது. சொன்னா சொல்றேன். சிஐடி வேலை பாக்குறாரு. வேற வழி இல்ல பாவோ, இவனுங்களை எப்படிதான் டீல் பண்றது? டேய் என்னடா அடுத்த நிமிஷம் மாறி போச்சு? நான் ஏதோ சீரியஸா ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா என்னடா இது கமலஹாசன் மாதிரி உட்காந்துக்கிட்டு அடிக்கடி மாறுது. இது நான் ராத்திரியே பேசாம ஸ்பேஸ் போட்டுருக்கலாம் போல இருக்கேன். 1 மணிக்கு நீங்க தனியா தான் பேசணும். 1 மணிக்கு இவனை என்னடா பண்ணலாம்? கிங்ஸ்லி கள்ளிப்பால் இருக்காடா? ஏண்டா அந்த ஸ்பேஸ்ல வந்து என்ன சொன்ன? ஃபேன் ஃபைட்டு இருடி, உனக்கு இருக்கு, வரும், வா 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 உனக்கு வச்சுக்கிறேன், வா. நீ கேள்வி கேட்காத வர நான் ஓப்பனா சொல்றேன், இந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு முந்தா நேத்து வந்துச்சு. நேத்து எல்லா தலைவர் ஃபேன்ஸும் உள்ள இறக்கி போட்டோம். நாட் ஓன்லி தலைவர் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாரும் உள்ள டீல ஃபுல்லா இறக்கி போட்டாங்க. உண்மையா சொல்லணும், அஜித் ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டது. அதுக்கப்புறம் தலைவர் ஃபேன்ஸ் உள்ள எடுத்து உள்ள ஃபுல்லா டீல ஃபுல்லா பரவணுச்சு. நியூஸ் சேனல்ஸை டேக் பண்ணீங்க. இன்னைக்கு நியூஸ் சேனலுக்கு வந்திருக்கு. நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இரு, நியாயமா கேள்வி கேளு, நாகரிகமா கேள்வி கேட்டுக்கிட்டே இரு. அவன் பதில்ஸ் மட்டும்தான் சொல்லணும். அவனுக்கு கேள்வி கேட்கிற அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க ப்ரோ. எப்போ சொல்லுவாங்க? ஒரு மாநாடு, ஒரு பிரஸ் மீட் எதுவுமே நடத்த மாட்டேன்றாங்க. அதுதான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். நானு ஏன் அந்த பயம்? மறுபடியும் என்ன கிங்ஸ்லி எங்க பார்க்கணும்? பிளாக் ப்ரோ ஹேப்பி பர்த்டே. பிளாக் ப்ரோ ஹேப்பி பர்த்டே ப்ரோ. அவர் போயிட்டு இருப்பாரு. இருக்கு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்ஸ் அருண் ப்ரோ. நன்றி. சூப்பர். இந்த பாஷா போய் கடைசி வரைக்கும் வந்து பிளாக்குக்கு பர்த்டே விஷயம் பர்த்டே சொல்றான்னா ஓடிட்டான், அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஓடிட்டான். சொன்னேன் ப்ரோ, இப்ப சொன்னேனே. அது அப்ப நிறைய பேர் பேசிட்டு தமிழ்ல சொல்லு. நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏன் இப்ப சொல்ல மாட்டியா? இன்னொரு தடவை சொன்னா சொல்ல மாட்டியா? என்ன பிளாக்கு உனக்கு சண்டையா? அவர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கு, இத வாட்ஸ்அப்ல தான் அனுப்பிச்சிருக்காரு. அதை பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட். நான் அனுப்பல, அவருக்கு வேற மெசேஜ் வந்திருக்கு, அவ்வளவுதான். ப்ரோ என்ன அவர் வாட்ஸ்அப்ல என்ன வருதுன்னா நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவ்வளவு சிஐடி வேலை பாக்குறீங்க. டிஎம் பாருங்க, வாட்ஸ்அப் பாருங்க, நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் சொல்லிட்டே இருக்கிறான். எனக்கு அப்படியே சரின்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஆக்டிவா இருக்கீங்க, ஆக்டிவா இரு. நீ பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது, வேலை முடிஞ்சா பண்ண மாட்டேனா? அதனாலதான் யாரையுமே அதனாலதான் பிளாக்கை தடுத்தேன். யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க, யாரும் லவ் பண்ணாதீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வாங்க சரண்யா மேடம், வெல்கம் மேடம். நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் மேடம். நீங்க நாகரிகமா நீங்க ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, நீங்க நாகரிகமா வந்து இங்க ரஜினி ரசிகர்கள் சம்பந்தமா ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, உங்க மேல இருக்கிற வன்மத்துல இல்ல சில பேர் உங்களுக்கு ரீச் கிடைக்க கூடாதுன்னோ, இல்ல உங்க ட்வீட்டுக்கு வந்து பல பேருக்கு ரீச் வருதுன்னோ, இல்ல இந்த பொறாமையிலயோ, இல்ல சில பேர் வேற ஒரு குணத்திலயோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இங்க விஜய் ரசிகன் உங்களை வந்து அபியூஸ் பண்றான் அப்படின்னா, உங்களை அபியூஸ் பண்ணி அவன் வந்து தன்னுடைய ஆண்மைத்தனத்தை காட்டணும்னு நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான்னு நீங்க பாத்துங்க. அதனால இதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆகாதீங்க.
சரிங்களா? எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு போது உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு இங்க பல ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க, என்னையும் உட்பட. ஸோ அதனால நீங்க அதுக்கெல்லாம் தயக்கப்பட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரஜினி ரசிகைகளை இங்க அபியூஸ் பண்ணியிருக்கிறானுங்க. அப்பவும் நாங்க இருந்திருக்கிறேன். இங்க எல்லாருமே ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. என்ன அவங்களுடைய கண் பார்வைக்கு வரப்பட சில பேருக்கு கண் பார்வைக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால நீங்க அதால அஃபண்ட் ஆகாதீங்க. நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்றத ஒரு வருத்தம் உங்க மனசுல இருக்குன்றது தெரியும். ஆனால் அதை நீக்கிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து அவங்க நியாயம் வேற கேக்குறானுங்க. நம்ம தான் அபியூஸ் பண்றோங்க. இவங்கெல்லாம் ஒண்ணுமே வாயில வர வச்சாலும் கிடைக்க தெரியாதா அங்கதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ். பேசிட்டு இருக்காங்க. அதுதான்க்கா இவனுங்களுக்கு டிஃபரன்ஸ். நம்ம அவனை விஜய் கேள்வி கேட்கறதே அபியூஸ்ன்றானுங்க. இவனுங்க கிட்ட என்னத்த பேசுறது? ட்ரோலுக்கும் அபியூஸுக்கும் வித்தியாசம் தெரியாது, கேள்வி கேட்கறதுக்கும் அபியூஸுக்கும் வித்தியாசம் தெரியாது. சொல்லு பாஷா பாய். ஆரம்பிச்சது அவனுங்க தான். அதுக்கு ரியாக்ஷன் ஒவ்வொருத்தங்க, சில பேர் நியாயமா கேட்பாங்க, சில பேர் பதிலுக்கு அபியூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீ அமைதியா இருக்கணும். இல்ல நாங்களும் லைக் சரினே அவனுக்கு எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாலும் அவனுங்க வந்துட்டு விட மாட்டானுங்க போல இருக்கு. அவனுங்க வந்துட்டு ஏறிட்டே தான் இருக்கானுங்க. பட் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். அபியூஸ் பண்றவனே அவ்வளோ ஆர்வமா அதெல்லாம் பெருசா இருக்கிறான். எடுத்துக்க சப்போர்ட் பண்ற நம்ம எவ்வளவு இதா இருந்திருக்கணும், நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கணும். எவ்வளவு மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அவனுங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். அது மூஞ்சி காட்டாம அது ஒரு மாதிரிதான் சுத்திட்டு இருக்கானுங்க. முகம் காட்டி பேசுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஒரு தடவையா வாழ்க்கையில தன்னுடைய ப்ரொஃபைல் போட்டோலாம் அவனுடைய ஒரிஜினல் போட்டோ வச்சிருந்தானா அவன் வந்து சரி ஓகே நீ வாடா பேசலாம் அப்படின்றாங்களாம். இப்ப கீழே உட்காந்துட்டு லிசன் பண்ணக்கூடிய பல விஜய் ஃபேன்ஸ் ஒரு பொம்பளைய அபியூஸ் பண்ணி பேசுறதுனால நீ ஆம்பளைத்தனம் அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா முதல்ல நீ ஆம்பளை கூட மோதணும். தில்லா வந்து நிக்கிறோம்ல, எத்தனை ரஜினி ரசிகன் வந்து நிக்கிறான். தில்லா அவங்க கிட்ட வந்து உன்னால பேச முடியுமா? நாகரிகமா பேசுறா ஒரு அனந்து சார்னு ஒருத்தர் கீழே அவர் இங்கிலீஷ்ல நாகரிகமா கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கு பதில் தெரியாம இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ தமிழ்ல உட்காந்து கெட்ட வார்த்தை திட்டிட்டு ஓடிடுவான். என்ன எல்லாரையுமே பண்றாங்க, என்னைய மட்டும் இல்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா சில சீனியர் தலைவர் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன கபிலா வந்து உள்ள வந்து நாகரிகமா பேசலாம்னு பார்த்தா இவனுக்கு வந்து என்ன ஃபுல்லா ஆத்தாப்பன்னு சொல்லி பேர் வச்சு எடுக்கிறான். அடுத்தது ஆத்தாப்பனை பிடிச்சி கெட்ட வார்த்தையில திட்டுறான், பொண்டாட்டி புள்ளிய வச்சு கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறான், மிஞ்சு போனா போட்டோ எடுத்து மாஃபிங் பண்ணி அடல்ட் இமேஜஸ்ல எடுத்து வச்சு அபியூஸ் பண்றான். இவனுக்கிட்ட எல்லாம் என்ன கபிலா போய் பேசுற அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ண வராங்க. அப்படிலாம் விட முடியாதுங்க, அவன் அப்படிதாங்க பண்ணிட்டு இருப்பான். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இறங்கி சண்டை போட போறேங்க அப்படின்னு சொல்லி நான் இறங்கி சண்டை போட்டா விடு கபிலா இவனுங்கெல்லாம் இப்படிதான் கபிலா அப்படின்னு என்னால அப்படி ஒதுக்கி விட்டுட்டு போக முடியல. ஏன்னா வயசு ஒரு காரணம், பிளட் ஒண்ணு, அதனால நம்மளால விட்டுட்டு போக முடியல. அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. யாரும் பேசுறீங்க? நாகராஜ் கருத்து ஜிப்சி பேசுங்க. சொல்லுங்க நாகராஜ், சுருக்கமா சொல்லுங்க. டிரைவிங்ல இருக்க நான் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். சரண்யா மேடம் சூப்பர், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஆமா ஏங்க அவங்க தேன மாசுங்க. அவளை கண்ட்ரோலா அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. நாங்க கூட ட்ரிகர் ஆயிடுவோம், கரெக்டா அடிக்கிறாங்க. இன்னொன்னு இவனுங்க வந்து எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க வேணா இப்ப இதை ஃபேஸ் பண்ணலாம், ஆதி காலத்துல இருந்து இவனுங்க தான் ஆரம்பிப்பானுங்க. ஆனா நீங்க சோசியல் மீடியால கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தான் ரொம்ப அக்ரெசிவா இருப்பானுங்க. இவனுங்க தான் சண்டே ஆரம்பிக்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஆரம்பிக்கிறது இவனுக்கு இப்படிதான் ஆரம்பிப்பானுங்க. எப்பவுமே நைட்டா இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி லேடிஸ் மேட்டர்லாம் இவனுக்கு ஆரம்பிப்பாங்களே, முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அடிச்சே இருப்போம், நம்ம அக்ரெசிவா அடிப்போம். ஆனா மக்கள் வந்து நம்ம அடிக்கதான் பாப்பாங்க, இவனுங்க பண்ணத பாக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப காலமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவனுங்க பேட்டர்ன் ஆக்சுவலா. ஆமா இன்னும் பேசவும் மாட்டானுங்க. நம்ம மேல பழி தூக்கி போட்டு ஓடிடுறாங்க. இதுக்கு நாங்க ப்ரூஃப் காட்டணும்னா பல ஆயிரம் ப்ரூஃப் இருக்கு. இவனுங்க எப்ப இவங்க இப்படிதான் இவனுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மேலிடத்துல இருந்தே இப்படிதான் பண்றாங்க போல. எனக்கு என்னமோ டவுட் இருக்கு. ஏன்னா இது ரப்பதான் இப்ப பத்தவும் இல்லை. இது நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நம்ம இது டார்கெட் பண்ணிக்கிறது எப்பவுமே எதிர்த்து இல்லை. இவனுங்க பண்ற கேம கண்டுபிடிச்சு சொல்றது, இவனுங்க பண்ண அட்வர்ட் எல்லாம் யாரு பேசுறாங்களோ அவங்களை போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே இப்படிதான் டார்கெட் பண்றது. இதுதான் அவங்க பண்ணுவாங்க, காலங்காலமா இதுதான் பண்ணிட்டு. இப்போ இன்னைக்கு அறிக்கை பாத்தீங்களா? நேற்று அறிக்கையில அவன் என்ன சொல்லியிருந்தான்? நேத்து அறிக்கையில அந்த தற்குறி நாய் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு உச்ச நட்சத்திர ரசிகர்கள் உங்களை சீண்டுவாங்க, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தான். எப்படி நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி, கரெக்டா? ஹலோ கேக்குதா? கேக்குது ஜிப்சி, சொல்லுங்க ஜிப்சி. நான் டிரைவிங்ல இருக்கேன், ஹாஃப் அன் அவர் கழிச்சு வரும்போது. பரவாயில்ல சொல்லுங்க.
ஓகே, டிரைவிங்ல பெட்டர் போல இருக்கு. மிச்சத்தை வந்து டிரைவிங் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க நாகராஜ், ஏதோ சொல்ல வந்தீங்க நாகராஜ். ஆக்சுவலா இது மேம்க்கு தான் சொல்லணும்னு இருந்தேன். சரணி மேம், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி தற்கொலை பசங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. இப்போ ஒரு குழந்தைகள் நல்ல மனநல காப்பகம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் உங்களை நல்லவன் சொல்லுவாங்க, சில பேர் கெட்டவன் சொல்லுவாங்க. நமக்கு அது தேவையே இல்லை. அவங்க பைத்தியம் தான். இதெல்லாம் நம்ம மனசுல வச்சோம்னா நம்மளால அன்றாட வாழ்க்கையில் நம்மளால முன்னேறி போக முடியாது. சோ இதெல்லாம் நீங்க ஒரு தூசி நினைச்சு தொடச்சிட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். இதை சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் சார். ஏன்னா நீங்க இந்த டாபிக் எடுத்துட்டு வருவீங்க நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை எடுத்தீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே. கடவுளை நினைங்க. நமக்கு கடவுள் தலைவர் மட்டும்தான். எல்லாமே நன்மைக்கே நினைங்க போதும். இந்த தற்கொலை பசங்க நினைச்சு இதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம அதுல விழுந்துதான் சாவுமே தவிர நம்மளால முன்னேறி போக சொன்னாங்க. என்னன்னா மேடம் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லாம நீங்க சொல்லுங்களேன். அவங்க கொஞ்சம் ஃபேன் ஃபைட்லாம் கொஞ்சம் வேண்டாமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சில ரஜினி ரசிகர்கள், சில அஜித் ரசிகர்கள் வந்து என்கிட்ட வந்து டிஎம்ல என்கிட்ட வந்து சொன்னாங்க, கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க லேடிஸ் வந்து ஃபேமிலி ஃபைட்டு பண்ணா ஒரு மாதிரி அபியூஸ் பண்ணுவானுங்க, நமக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குண்ணே, நீ கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கிட்ட இருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை. நான் தலைவருக்காக நிற்பேன், என் தலைவரை பத்தி தப்பா பேசினா நான் நிற்பேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி வருது, நீங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சேன், சரி எதுக்கும் சொல்லிடுவோம், அவங்க கேட்கறது கேட்கதான் அவங்க விருப்பம் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஆனா நான் 3 தடவை 4 தடவைக்கு மேல சொல்லியிருக்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்து ட்ரிகர் ஆயிடுறாங்க. தலைவரை பத்தி ஏதாவது தப்பா பேசினா அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க யாருக்கும் போய் பெருசா பதில்லாம் சொல்றது இல்லை. அவங்க ஒரு ஓன் ட்வீட்டா அவங்களுடைய கருத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல உள்ள வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி, அபியூஸ் வார்த்தை சொல்லி திட்டி, ஒருத்தவன் போன 2-3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தவன் ட்வீட் கமெண்ட் போட்டிருந்தான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டுலாம் நம்மளால அப்படி கடந்துட்டு போக முடியாது. கடந்துட்டு போறவன் மனுஷன் கிடையாது. மனுஷன்றது பார்த்தோம்னா ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற பக்கத்து வீட்டுல நீ முன்ன பின்ன தெரியாதான கூட இருக்கட்டும், ரோட்ல போறீங்க, ஒரு பொம்பளைய தப்பா யாராவது பேசுறானுங்க அப்படி, நான் எதுக்கடா அந்த பொம்பளைய தப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்கறது இல்ல. யாரா இருந்தா எனக்கு தெரியல, எனக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியல, இருந்தா என்ன, கீழே ரோட்ல யாராவது கீழே வந்தா நம்ம தூக்கி விடுறது இல்ல? ஏன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு குழந்தையோ எதுவா இருந்தாலும் தூக்கி விடுறது இல்ல? அந்த மாதிரி தூக்கி விடணும். அதை விட்டுட்டு ஏன் கேக்குற, நீ யாரு தூக்கி விடுறதுக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. அது மனுஷனுக்கு அழகு கிடையாது. மனுஷனா பிறந்தவனுக்கு அழகு கிடையாது. முடிஞ்சா உதவி பண்ணுங்க, அப்படி இல்லையா உபத்திரம் பண்ணாதீங்க. ஓகே, அதனால மேடம் அதெல்லாம் நம்ம இங்கதான் இருப்போம், அதெல்லாம் எங்க போக போறோம், அதெல்லாம் இங்கதான் இருப்போம், அதெல்லாம் சரியா, இதெல்லாம் எங்க போக போறோம், அதெல்லாம் யார் பண்றாங்களோ இல்லையோ நான் பண்ணுவேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்து வந்து அம்பலமான விஜய் ஆம்புலன்ஸ் ஸ்கேம். ஆமா, யாரு பேசுறீங்க? பாஷா பாய் சார். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரே ஒரு ஐயா, எத்தனை கேள்வி முதல்ல கேட்பீங்க என்கிட்ட? உங்கள்ட்டங்கய்யா, இது ஒரு காமெடியான கேள்விங்கய்யா. இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் லிசனருக்கே போயிடுவேன். ரொம்ப நாளா அடக்கி வச்ச கேள்வி. ஒரு உதாரணத்துக்கு 2026 விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அவரோட கையெழுத்து எதுவாக இருக்கும்? நீங்க கை நாட்டா தான் இருக்கும். நான் முதல்ல சொல்றேன். நான் சொல்லட்டுமா எதுக்கு பண்ணுவாங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க பதில் சொல்லக்கூடாது. என்கிட்ட தான் கேள்வி கேட்டீங்களா? அப்ப நான் தான் பதில் சொல்லணும், நீங்க பதில் சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் பதில். நான் தான் பதில் சொல்லணும். நீங்க தானே நீங்க கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். அந்த மாதிரி அரசியல் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா அதுக்காக நிறைய போராடணும். சரியா? எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லணும், உங்களுடைய நிலைப்பாட சொல்லணும். முக்கியமா மக்களை சந்திச்சு மக்களுக்கான பிரச்சனைகளை நேர்ல கொண்டு வந்து ஆராயணும். நான் அந்த சும்மா ஒரு ஊருக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நான் ஒரே ஒரு ஊர் மாவட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் பார்த்து சந்திச்சுட்டு இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடக்கூடாது. நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் நான் வந்து கொள்கையை நான் மக்களை சந்திப்பேன், அது வரைக்கும் நான் மக்களை சந்திக்க மாட்டேன், நான் ஐடி விங்க வைப்பேன்னு சொல்லி காரணம் சொல்லக்கூடாது. இங்க என்ன எக்ஸாமா எழுதுறோம் மேடம் மிஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர முடியல மிஸ், இன்னைக்கு வந்து சைக்கிள் பஞ்சர் மிஸ், நான் நாளைக்கு வர மிஸ்னு லீவ் லெட்டர் கொடுக்க முடியும்? என்னது இது? கட்சி ஆரம்பிச்சு பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீ தான் வெளில விட்ட. ஆட்டோமேட்டிக்கா நீ கட்சி ஆரம்பிச்சு நீ நேரம் வெளில வந்து மக்களை பார்த்து வந்துருக்கணும். விட்டுட்டு படம் நடிக்க போயிருக்கிற. படம் நடிக்க போனவங்க கதை என்னாச்சுன்னு தெரியும்ல? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு படம் நடிக்க போனவங்க கதை என்னன்றது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. கேட்டா நான் முழு நேரம் அரசியல்வாதியும் இல்லை, முழு நேரம் அப்பனும் இல்லை, முழு நேரம் புள்ளையும் இல்லை. ஆமா, அது ஒரு வேலையா நினைச்சவங்க தானே அது முழு நேரம் அப்பா முழு நேரம் புள்ளன்றது. அது வேலை கிடையாது, உன் கடமை.
அப்பேற்பட்ட இவரு தர்பார் படத்தோட வில்லன் 3 வருஷம் படம் நடிக்கல. தர்பார் படத்தோட வில்லன் 3 வருஷமா படம் நடிக்கல. தலைவர் தானே சொன்னாரு, அவரு அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, அவர் பக்கத்துல இருந்து அந்த 3 வருஷம் அவர் அப்பாவை தானே பாத்துக்கிட்டாரு சுனில் செட்டி. முழு நேரம் அப்பனும் இல்லை, முழு நேரம் புள்ளையும் இல்லை. உன்னை யாரும் முழு நேரம் அப்பனா யாரும் பாத்துருக்காங்க, இல்ல முழு நேரம் புள்ளையான்னு சொல்லி யாரும் உன்னை பார்த்தா? அப்பா பிள்ளையா இருக்கிறதெல்லாம் ஒரு வேலை, நீதான் தெரியும். அது ஒரு வேலையா பார்க்க கூடாது, வெள்ளைக்காரன் வேலையா பார்ப்பான். அப்பன் பேரையே கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிடுவான். பையன் பேரு ஒன்னு இருக்கும், அப்பன் பேரை சொல்லி ஜான் வாட் ஆர் டாக்கிங் அபவுட் அப்படிமா. என்னடா அப்பன் பேரை சொல்லி பாக்குறான். முதல்ல ஹாலிவுட் பாக்குறவங்க இப்படிதான் தெரிஞ்சு, நான் அப்படிதான் நினைச்சேன். எத்தனை பேர் நினைச்சீங்களேன்னு தெரியல. என்னடா அப்பன் பேரை சொல்லி கூப்பிடுறானுங்களேன்னு. நம்மலாம் அப்பா வந்து நீ வா போன்னு சொல்றதுக்கே நம்ம கொஞ்சம் தயங்குவோம். ப்ரோ விஜய் அடிங்க ப்ரோ, கமல்ஹாசன் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் வர உன நக்கலா இருக்கு. உட்காந்து நான் என்ன ஒன்னு ஆடிட்டு வருங்களா, உட்காந்து கேலரியில உட்காந்து கைத்தட்ட விட அவனை கூப்பிட்டேன், மைக்க வாங்கிட்டு அப்படியே உட்காந்து இருக்கிறேன். சார் கமல்ஹாசன் நம்ம அடிக்க வேண்டாம் சார், அது இல்ல அடிக்கிறதுக்கு நான் சேர்த்துதான் சொல்றேன். நான் சொல்லிதான் விஜய் அரசியலுக்கு வந்தாரு, நான் சொல்லிதான் விஜய் அரசியலுக்கு வந்தாரு, நான் சொல்லிதான் விஜய் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அப்ப நீ சொல்லிதான் விஜய் வந்து அப்புறம் வேற ஒண்ணு கேட்டுருவோம். அப்புறம் இது எதுக்கு பாதி விஜய் ஃபேன்ஸ் கமலுக்கு ஓட்டு போடணுங்கிற அந்த சுயநலம் தான். நீங்க அதை விடுங்க, கமல்ஹாசனை நம்ம அடிக்க வேண்டாம், அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. அதெல்லாம் முடியாது, நான் அடிப்பேன், கமல்ஹாசனும் அடிப்பேன். அதே நம்ம அடிச்சுப்போம். கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன், அப்படிலாம் பாகுபாடுலாம் பார்க்க முடியாது. நான் என்ன கேக்குறேன், நீங்க பாகுபாடு பார்க்க வேண்டாங்க. நம்மளோட முதல் பாயிண்ட் விஜய் தான், விஜய் அடிக்கணும், அப்புறம் தான் கமல்ஹாசன். நம்மளோட முதல் பாயிண்ட் ஆஃப் டார்கெட் அவங்க பாஷா பாய் படிப்பார்கள், நம்ம வேடிக்கை பார்ப்போம். பாஷா பாய் எங்க மைக் ஆன் பண்ண. நான் இன்னும் என் பதிலே நாகராஜ், பாஷா பாய் சொன்ன நாகராஜ் இருங்க. நாகராஜ் பாஷா பாய் நீ மைக் ஆன் பண்ண. பேசு நாகராஜ் ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ. இல்ல நாகராஜ் நீங்க இருங்க. நாகராஜ் இப்ப பாஷா பாய் 5 நிமிஷம் பேசுவார். கபிலன் வழியே என் வழி. பாஷா பாய் மைக் ஆன் பண்றான். சொல்லுங்க ப்ரோ. நீ அந்த ஸ்பேஸ்ல ஃபேன் ஃபைட் இல்லன்னு சொன்னீங்கடா, உன்னை பழிவாங்க மட்டும் விட மாட்டேன். மைக் ஆன் பண்ணி பேசு ப்ரோ. டைம் வேஸ்ட் ஆகுது ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ. இல்ல நீ பேசுறா, ஒன்னும் பிரச்சனைடா. நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் வீடியோ கால வரைக்கும் போடுறேன், ஒன்னும் பிரச்சனை. நீ 5 நிமிஷம் பேசுறா ப்ளீஸ். 5 நிமிஷம் எப்படி பேசுறது? வாயாலதான் பேசு. மாட்டின இடம் மங்கூஸ் மாட்டியா விடுவானா இன்னைக்கு? வா பாஷா பாய் மைக் ஆன் பண்ணு. அப்ப நீ ஃபேன் ஃபைட் இல்ல இவனை விஜய் அடிக்கிறதுக்கு பயப்படுறியா? எதனால உன்னை மிரட்டுறாங்களா பாஷா பாய் டிஎம்ல? ஆமா ப்ரோ. யாரு? எல்லாரும் தான் மிரட்டுறாங்க என்ன. ஒரு 2 பேர் வெளில சொல்லு. வெளியே சொன்னாலும் திட்டுவாங்க. சரி உன் ஐடி எனக்கு கொடு, நான் பாத்துட்டு நானே சொல்லிக்கிறேன், நீ வெளில சொல்ல வேணாம். சும்மா சொன்ன ப்ரோ, என்னையா ப்ரோ அடிக்க போறாங்க? நான் என்ன விஜய் அபியூஸா பண்ணிட்டு இருக்கேன்? அப்ப நான் மட்டும் என்ன விஜய் அபியூஸா பண்ணிட்டு இருக்கிறேன்? இல்ல எனக்கு புரியல. அப்போ வேற என்ன பண்றீங்க நீங்க? இருங்க நாகராஜ், அவனை காப்பாத்தாதீங்க நாகராஜ். இருங்க சொல்லுங்க பாஷா பாய். ப்ரோ நீங்க நாகராஜ் ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. இவரு நாகராஜ் நீங்க மைக் மட்டும் ஆன் பண்ணிடாதீங்க நாகராஜ், சொல்லிட்டேன். உனக்குன்னு இன்னைக்கு ஓன் நாள்ரா பாஷா பாய். நீ இவ்வளவு நாள் சிக்காம இருந்தே நீங்க சிக்கிட்டுடா பாஷா பாய். நீ எத்தனை எமோஜி போட்டாலும் சரி. சரி உன் கருத்து என்ன பாஷா பாய்? இப்ப வந்து நாளைக்கு வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரு பொய்யான ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ற பேர்ல வச்சு அந்த மாதிரி வந்து மக்களுக்கு சேவை செய்யறன்ற பேர்ல வச்சு விஜயோட ரசிகர்கள் ஏமாத்திருக்கிறாங்க. இதை பத்தி உன் கருத்து என்ன பாஷா பாய்? தப்புதான் ப்ரோ, தப்புதான். இது கேட்டுதான் தெரியுமா? அப்புறம் வேற அவ்வளவுதானா? ஆமா தப்பு தானே, அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா? வேற என்ன ப்ரோ பண்றது? ஒரு பிரஸ் மீட் நடக்கல, எதுவும் என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. என்ன கருத்து அவங்க வந்துட்டு சொல்ல வராங்கன்னே புரியல. அப்போ நம்ம என்னன்னு பேசுறது? என்னடா இன்னும் பட்டும் படாத மாதிரி தாமரை மாதிரி பேசுற? உண்மை தானே ப்ரோ. ஒரு பிரஸ் மீட்டாச்சும் வச்சாதான் என்ன சொல்ல வராங்க, அந்த கட்சி சார்பா என்ன பேச வராங்கன்னு தெரியும். எதுவுமே பேச மாட்டேன்றாங்கன்னா என்ன பண்றது? அதாவது பாஷா பாய் ஒரு விஷயம் ஒன்று கேட்குறேன்.
ஒரு கட்சி ஒன்று இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கு, ஒரு கட்சியோட இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்படி தப்பு பண்ணியிருக்காங்க, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? மற்ற விஷயத்துல நீ இப்படி ரியாக்ட் பண்ற ஆளு கிடையாது. டக்குன்னு கோவம் வரணுமே. உங்க லெவல்லாம் கோவம் வராது ப்ரோ கண்டிப்பா. இல்ல, இதை பெருமையா நான் எடுத்துக்க மாட்டேன், இதை நான் அவமானமா எடுத்துக்கிறேன் பாஷா பாய். ப்ரோ இல்ல நீங்க நல்லா ஃபோர்ஸா பேசுவீங்களே, அப்படி அதுக்கு சொல்ல வரேன். இல்ல, எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு தானே பாஷா பாய். சொல்லு, இன்னைக்கு உன்னுடைய எண்ணங்களை எல்லாருக்கிட்டையும் எல்லா ரஜினி ரசிகர்களும் பதிவு பண்ணு பாஷா அரவிந்த். பாரு, ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல ரஜினிகாவலன். சொல்லு, நாளைக்கு டிஎல் முழுக்க உன் பேச்சு தான் பரவலா அடிக்கும். வா சொல்லு. என்ன ப்ரோ சொல்றது? அதான் சொல்லிட்டேனே, அவங்க பண்ண தப்பு தான். என்ன பண்றது? அப்ப அப்படியே விட்டுலாமா? நாளைக்கு அரசியல் கட்சி பிரச்சாரங்கள் பேர்ல அவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தப்பான வாக்குறுதிகள் கொடுத்து, நான் அதை இப்ப சொன்னாங்கல்ல, அரசு மருத்துவமனை எல்லாம் தனியார். அப்போ அது அவங்க கொடுக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களேடா, நீங்க ஏன்டா இப்படி பேசுறீங்க யோகியா மாதிரி அப்படின்னு சொல்லணும். அப்ப யாரு கேட்கணும்? மக்களின் குரலாம் யாரு பேசணும்? நீ தானே பேசணும், நான் தானே பேசணும். நம்மளாம் மக்கள்ல ஒரு நபர் தானே. அப்ப நம்ம தானே கேள்வி கேட்கணும். ஆமா ப்ரோ, என்னன்னு ப்ரோ கேள்வி கேட்பீங்க நீங்க? என்னன்னு ப்ரோ கேள்வி கேட்பீங்க? இல்ல பாஷா பாய், நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு எம்எல்ஏ நீ கேள்வி கேட்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு பிராக்டிக்கலா கேட்கறேன். ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்க முடியுமா? ஒரு முதலமைச்சர் போய் நீ கேள்வி கேட்க முடியுமா? இல்ல நீ கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். ஆனா அவன் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவனை கேள்வி கேட்டா, ஒரு குழந்தை வளரும் போதே சரி எது தப்பு எதுன்னு சொன்னாதான் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து இது சரி இது தப்புன்னு அதுக்கு தெரியும் இல்லையா? இல்லையா ப்ரோ? பட் நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? விஜய்க்கு டைரக்டா கால் பண்ண முடியும். நம்ம ஏன் புசியானது கால் பண்ணலாம்ல? விஜய் 24 தொடர்பு எண்ணு கொடுத்துருக்காங்கல்ல. ஏதாவது தந்தை மாதிரி இருந்தா நீங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேளுங்க. என்ன கேட்கணும்ல நம்மலாம்? அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்பேஸ்லயாவது இங்க இருக்கிற பொது இடங்களை வச்சு கேள்வி கேட்கணும்ல. மக்கள் உள்ள ஒருத்த மட்டும் தனியா 10 பேர் வந்து கேள்வி கேட்டா அவங்க அதை அவாய்ட் பண்ணலாம். 20 பேர் 50 பேர் கேள்வி கேட்டா அவாய்ட் பண்ணலாம். ஆனா 100 பேர் 500 பேர் கேள்வி கேட்டா பதில் சொல்லிதானே ஆகணும். சொல்லிதானே ஆகணும் பாஷா பாய். நம்ம எவ்வளவு கேள்வி ப்ரோ கேட்டிருக்கோம், சினிமா சார்ந்தும் கேட்கணும் பாஷா பாய். கேள்வி கேட்கணும். நீ கேள்வி இங்க பாரு, ஒரு விஷயம் சீரியஸா சொல்றேன், நீ கேள்வி கேட்காத வர உனக்கு பதில் கிடைக்காது. ஆமா அவன் தப்பு பண்ணிட்டான், ஆமா இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு நீ சகஜமா அப்படி போனேன்னா, நீ ரோட்ட ஓரத்துல நாளைக்கு உன்னுடைய தெருவுல ஒரு 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 கவுன்சிலர் ஜெயிச்சு வந்து நிக்கிறான்னு வச்சுக்க, விஜய் கட்சியில இருக்கிற ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வந்து நின்ட்டான்டா, உன் தெரு லைட்டு எரியல, உன் வீட்டுக்கு வர குழால தண்ணி வரல, கரண்ட் சரியா வரல, யார நீ கேள்வி கேட்ப? சொல்லு. வெளியில நடக்கிற வரைக்கும், வீட்டு வாசல நடக்கிற வரைக்கும் அந்த தப்பு நீ கண்டுக்காம போன. ஆனா வீட்டுக்குள்ள உனக்கு அந்த தப்பால வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா நீ கேள்வி கேட்பில்ல? ஒரு சாமானியனா கேட்க சொல்றேன். நீ அரசியல குதிச்சு கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீ சாமானியனா கேள்வி கேட்கலாம்ல, அந்த உரிமை உனக்கு இருக்குல்ல. அந்த உரிமையை விட்டு கொடுக்குற. உன்னை கட்சி ஆரம்பிச்சு போராட்டம் பண்ணி உன்னை வந்து போராட்டம் பண்ணி சொல்லி கேள்வி கேட்கறாங்களா? இல்லையே. நீ இங்க இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்க போறான், ஒரு விஜய்னு ஒருத்தன் கட்சி நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு உள்ள அரசியலுக்கு தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அரசியல் நிக்க போற. முன்னாடி கேட்டிருக்கோம்ல நம்ம, நீங்க எத்தனை கேட்டிருக்கீங்க, அதுக்கு எதனா பதில் வந்திருக்கா? அதனால 10ஓட 11 இருந்துடணுமா? கூவாறு சுத்தமா ஃபுல்லா கேவலமா இருக்குன்றதுக்கு நம்ம அப்படியே விட்டோமா? நம்ம வீடு குப்பையா இருந்தோம்னா அதுக்கு மறுபடியும் கூட்டி சுத்தம் பண்ணி மறுபடியும் அந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இல்ல? குப்பையா இருக்கு, வீட்டுல குப்பை வந்து போச்சு, நம்ம அப்படியே விட்டுறலாமா? அவனுங்க வந்து கூப்பிட்டு அவனுங்களை கேட்டா அபியூஸ் தான் பண்ணுவானுங்க. அப்ப உள்ள அப்ப ஒரு விஜய் ரசிகன் கூட பேச தெரியாம இருக்கிறான்ல உள்ள. ஆமா அதானே உண்மை. எத்தனை வாட்டி பேசியிருக்கோம், எத்தனை யூடியூப் சேனல்ல பேசுறானே விஜய் ரசிகன், இப்ப யூடியூப் சேனல்ல டிவி சேனல்ல வந்து பேசுறானே விஜய் ரசிகர் சொல்லி, அப்ப அவனுங்க எல்லாம் பேச தெரியுமா? அவங்கிட்ட அவனுங்களுக்கு பேச தெரியுமா என்னன்னு தெரியல. அவனுங்களை டைரக்டா வர சொல்லுங்க, என்ன பேசுவோம் நம்ம. அப்ப வருவான்றியா நீ? இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம், கீழே லிசன்ல இருக்கிறான், வருவான்னு நினைக்கிறியா நீ? இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் வந்துதான் ஆகணும், வரலன்னா என்னன்னு தெரியல. அப்ப சூடு சொரணம் இல்லன்னு சொல்றியா பாஷா பாய் அவங்களுக்கு? ஆமா ஆப்வியஸ்லி. என்ன பாஷா பாய் இப்படி சொல்லிட்டேன்? அப்ப இதை கேட்டு அவனுக்கு அப்படியே வெக்கமே இல்லாம அமைதியா இருப்பானுங்களா? ஆப்வியஸ்லி. என்ன பாஷா இப்படி சொல்லிட்டேன்? அப்புறம் அவங்களுக்கு சோறு திங்கிறாங்க, சோத்து உப்பு போட்டு திங்கிறாங்க நினைச்சு தானே இப்ப நான் பேசுறேன், கேட்கறேன், கேள்விகளை கேட்கறோம். நியூஸ் சேனல்ல கூட ஆம்புலன்ஸ் பத்தின விஷயங்கள் வந்துருச்சுல. வெறும் அறிக்கையை மட்டும் விட்டா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணாலும் பேசிக்க, நீ எவ்வளவு காரி வேணாலும் துப்பிக்க, நான் தொடச்சிப்பேன் அப்படின்னு அர்த்தமா? அறிக்கை என்ன விட்டாங்க?
இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் வந்து இதுமாரி கொடுத்தாங்க, எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, அதனால நாங்கள் வந்து தனியாருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தானுங்களே, அறிக்கை வந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து. கவனிக்கல? அது பார்க்கல நான். ஒரு பொதுநல மக்களா இருக்கிற நீயே வந்து அதை கவனிக்காம இருந்தேன் அப்படின்னா, நம்ம குற்றச்சாட்டு மட்டும் இல்லடா, அந்த குற்றச்சாட்டுல இருக்கிற அந்த அரசியல அந்த விஷயத்தோட எண்டிங் என்ன? ஒரு நியூஸ் வருதுன்னா அதோட ஆரம்பம் எங்க, அதோட இறுதி புள்ளி எங்க போய் வந்திருக்கு அப்படின்ற நம்ம பார்க்கணும். அப்படியே கடந்து போயிடக்கூடாதுல்ல பாஷபாய். இப்ப விஜய் ரசிகன் எதை பத்தியும் கவலைப்படாம அவன் ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப நீயும் எதை பத்தியும் கவலைப்படாம நீயும் ஃபேன் ஃபைட் பண்ணினா அப்ப உனக்கும் விஜய் ரசிகனுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? பாஷபாய் இப்ப என்ன ப்ரோ பண்ண சொல்றீங்க? என்ன எனக்கு ஒன்னும் புரியல. உன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து முன்னாடி நிக்கணும்ல, உனக்கு ஓட்டு உரிமை இருக்கு, நீ முன்னாடி வந்து நிக்கணும்ல, கேள்வி கேட்கணும்ல. கேள்வி கேட்டாதான் பயம் வரும். விஜய் மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து இல்ல நாட்டுல நல்லது செய்யற, உண்மையிலே நல்லது செஞ்சுட்டு வர அரசியலுக்கு வரவனா இருக்கிறான்டா. ஆனா நல்லது செய்யற மாதிரி நடிச்சுட்டு அரசியலுக்கு வரவனால நம்ம அரசியல உள்ள விடலாமா? அவனை தேர்தலாம் வந்து தேர்தல் அடிச்சு தூக்கி எரிய வேணாமா வெளியில? உன் வயசு உள்ள பசங்க நிறைய பேர் ஏமாந்து நிக்கிறான்ல விஜய் ரசிகிட்ட. அண்ணன் வந்து செய்வாரு, அண்ணன் வந்து செய்வாருன்னு. அண்ணன் வந்து செய்வன செய்யறதுதான் வராரு அப்படின்றத அவனுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது? சொல்லு பாஷா பாய். கரெக்ட் தான் ப்ரோ. பட் அவங்க என்ன நிலைப்பாடு எதுவுமே தெரியாது ப்ரோ. அப்ப என்னன்னு ப்ரோ பேச முடியும்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிலைப்பாடு என்னன்றத சொல்லணும்ல பாஷா பாய். இல்ல நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் அதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன? உனக்கு சிஎம் சீட்டு வேணும், உனக்கு சீட்டு தேர்தலில் வந்து பொய் சொல்லி வாக்கு சேகரிச்சு அது மூலமா சீட்டு எம்எல்ஏ சீட்டு வேணும். அப்போ உன்னோட நிலைப்பாட்டை நீ அப்ப மக்கள் எதிர்ப்பாங்கன்னு உனக்கு தெரியுது. அப்ப சந்தர்ப்பவாதம் தானே உனக்கு எதிர்பார்க்கறாங்க. முன்னாடியே சொன்னா நீ ஓட்டு போடுவியா பாஷா பாய்? சொல்லு. நான் இப்பயே என்னோட நிலைப்பாட சொன்னா நீ ஓட்டு போடுவியா? நீ என்னை பத்தி தப்பா பேச மாட்டேன்? நான் எலெக்ஷன் நேரத்துல சொல்லிட்டு உன்னை யோசிக்க விடாம நான் மட்டும் பிரச்சாரங்கள் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? எதையும் கண்டுக்காம ஆஹா என்னடா நீ அடுத்தடுத்து மறந்துடுவ. இப்போ ஒண்ணு இல்ல பாஷா பாய், இப்ப ஆம்புலன்ஸ் மேட்டர் வெளில வந்துச்சு. நம்ம இந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை கண்டுக்காம நம்ம அடுத்த கட்டத்துல நம்ம வெறும் ஃபேன் ஃபைட் மட்டுமே பண்ணிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த நியூஸ்ல வந்திருக்குமா? நியூஸ் சேனல்ல வந்திருக்குமா? சரி, நீங்க கூப்பிட்டு யாருன்னா விஜய் ஃபேன் யாருன்னா இருந்தா கூப்பிட்டு கேளுங்க. இந்த ஆம்புலன்ஸ் வரமாட்டீங்களா பாஷா பாய்? அதான் ஏன்னு உன்னை கேக்குறேன். ஒரு பொதுமக்களா இருக்கிற நீ இருக்கிற உன்கிட்ட கேக்குறேன் வரமாட்டாங்க. நானா வர வேணான்றேன். அப்ப நீ இருக்கிறனாலதான் உனக்கு இப்ப உன்ன மாதிரி நபர்கள் கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு பயந்துட்டு தான் கீழே இருக்கிறானுங்களா? என்ன மாதிரி இல்ல, உங்களை மாதிரி என்ன மாதிரி அதான் சொல்றேன். உன்ன மாதிரி என்ன மாதிரி கிங்ஸ்லி மாதிரி நபர்கள் கேள்வி கேட்போம், நாகரிகமா கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பயமா இருக்கு அப்படின்றனாலதான் கீழே இருக்கிறான்ல. ஆமா, வர்றவன் எல்லாம் சின்ன ஐடியாவே இருக்கிறானே. ஏன் ஒரு 5000 ஃபாலோவர்ஸ்ல இருக்கிறவன் யானை ஒருத்தர் கூட மைக் வாங்கி பேசாம பயப்படுறானு? அப்ப அரசியல் தெரியாதுன்னு அர்த்தமா? இப்ப என்ன என்கிட்ட கேட்டுதான் விஷயம் தெரியணுமா உங்களுக்கு? இந்த விஷயம் என்கிட்ட கேட்டுதான் தெரியணுமா இந்த விஷயம்? நீ அவங்களும் ஒரே வயசு தானே பாஷா பாய். உனக்கும் 22 வயசு ஆகுது, உன்னை விட ஒரு 3 வயசு சின்னவங்க அவனுங்க. சோ அதனால அவனோட மனநிலை உனக்கு நல்லா தெரியும்ல பாஷா பாய், அதனால கேட்டேன். இல்ல மனநிலை எப்படி இருக்கும்? ஒன்னா இருக்கும். அந்த மனுஷன் தான் விஜய் ஃபேன் கிடையாது. விஜய் ஃபேன்ன்றது ஒரு பெரிய ஒரு மனநிலை. இல்ல இப்ப பாஷா பாய் கிட்ட இருக்கிற நிதானம் ஜிப்சி, பாஷா பாய் கிட்ட இருக்கிற நிதானம் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்காது, வாய்ப்பு இல்ல. இருக்கு நான் சொல்றேங்க. அது எப்படி இருக்கா நீங்க சொல்றீங்க? இருந்தாவே விஜய் ஃபேன் இருக்க போறாங்க. உங்களுக்கு சொல்றது புரியல. அடிப்படை தகுதியே வந்து நீங்க வந்து காமன் சென்ஸ் இல்லாம இருக்கணும். அப்பதான் நீங்க விஜய் ஃபேனாம இருக்க முடியும். அதுவே உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து அறிவு இல்ல, சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோசம் இல்லன்றீங்களா? அது இல்ல. இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்டுதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரா இல்ல என்ன? எதுக்கு நம்ம கிட்ட கேக்குறாரு? இது ஊருக்கே தெரியும். அடிப்படையா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். உங்க வாயால ஸ்டேட்மென்ட் வாங்குறாரு. நான் ஸ்டேட்மென்ட் வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஏதோ பிளான் பண்ணி சொல்றதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி கேளுங்க கபிலம் ப்ரோ, நான் இப்படி பதில் சொல்றேன்னு சொல்றது அவன் சொன்னாம நான் சொல்லுவேனா? என்ன சரணே மேடம் நீங்க? இல்ல அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வரும்னு உங்களுக்கு தெரியும். இல்ல ஜிப்சி வந்து சரி மூத்தவர், வயசானால கல்யாணம் ஆயிட்டு அவரு கொஞ்சம் ஏஜ்ல பேசும், ரைட் ஓகே. பாஷா பாய் அப்படி கிடையாது, இளைஞன் தானே, படிச்சிட்டு இருக்கிறான்ல. நீங்க எல்லா இளைஞர்களையும் விஜய் ஃபேனையும் ஒண்ணுன மாதிரி பேசுங்க. அது வந்து எவ்வளவு பெரிய இப்ப இருக்கிற இளைஞர்கள் நீங்க எவ்வளவு பெரிய இழிவா பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நான் உங்களை கண்டிக்கிறேன். இப்போ என்ன கண்டிக்கிறீங்க? இதெல்லாம் சட்டமன்றமா? இன்னும் ஜெயிச்சு தேர்தல் அரசியலுக்கே வரல. இன்னும் ஜெயிச்சு தேர்தல் அரசியலுக்கே நீங்க சொன்ன வார்த்தையா நீங்க ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. அவருக்கும் இவருக்கும் ஒரே வயசுன்ற ஒரே கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி இருப்பாங்க. விஜய் ஃபேன்ன்றது அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பிறவி பைத்தியம் மாதிரி ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. அந்த மனுஷனை
பாட்ஷா நான் உங்களுக்காக பேசுறேன். நீங்க பொங்கி எழுந்து கபிலன் கிட்ட நீங்க இதுக்காக நீங்க கபிலன் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். நான் கேட்டிருக்கேன் உங்களுக்காக. ப்ரோ அவர் சும்மா விளையாடிட்டு இருக்காரு, நீங்க வேற. இல்லைங்க, விளையாட்டு கூட அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்னங்க அதுக்குன்னு உங்களை அப்படி சொல்லுவாங்களா? உங்களை வேற ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டா கூட நான் வந்திருக்க மாட்டேன், சத்தியமா வந்திருக்க மாட்டேன். எப்படி உங்களை ஒரு விஜய் ஃபேனுக்கு ஈக்குவலா பேச முடியும்? தயவு செஞ்சு அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கோங்க கபிலன், நான் கண்டிக்கிறேன். ஆமாங்க. நம்ம ஒரு அவர் ஜிப்சி என்ன சொன்னதுக்கு அது கேட்டீங்களா நீங்க? இப்போ என்ன சொன்னாரு? பக் கிளியர் பண்ணிட்டு வந்தேன், பக் கிளியர் பண்ணிட்டு அவர் சொல்லுங்க. சொன்னாரு நீங்க என்ன விஜய் ஃபேன்ன்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க, நீங்க கெட்ட வார்த்தையை கூட திட்டி இருக்கலாம், பட் என்ன விஜய் ஃபேன் சொன்னது அது தப்பு, அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கணும் நீங்க அப்படின்றாரு. அது வந்து வாபஸ் எல்லாம் வாங்க முடியாதுங்க. ஒரு ஆம்புலன்ஸ், பொய்யான ஒரு ஆம்புலன்ஸை வந்து நீங்க வந்து ஒரு நடத்தி அந்த ஆம்புலன்ஸை நீங்க மக்களுக்காக ஃப்ரீயா இலவசம் சொல்லி இங்க பொய் சொல்லி மக்களை ஏமாத்திருக்கீங்க. இதுக்கு பேரு நம்பிக்கை. இது என்ன சொல்றது, நம்பிக்கையை வந்து வீணாக்குற மாதிரி தானே. ஒரு விஜய் ரசிகனே இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இது புசியானந்த் ஒரு மாவட்டத்தை ஒரு பொதுச் செயலாளர் வந்து இதுக்கு தட்டி கேட்கல அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அது அப்ப நாளைக்கு நீங்க வந்து உங்களை நம்பி நீங்க எம்எல்ஏ வரீங்க, நீங்க எம்பியா வரீங்க, நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், இங்க ஒரு திட்டத்தை ஒண்ணு கொண்டு வராங்க, அந்த திட்டத்தை வந்து இங்க கொண்டு வந்து நீங்க அதை செயல்படுத்தல. சொல்லாதீங்க ப்ரோ. நீங்க யார் எம்எல்ஏ? விஎம்ஐல இருந்து எப்படி ப்ரோ எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பி எல்லாம் எப்படி ப்ரோ ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் ஏன் ஆக முடியாது? அதெல்லாம் ஆகலாம். வெறும் போஸ்டர்ல அறிஞர் அண்ணான்னு சொல்லி போடலையா? வெறும் போஸ்டர்ல அடுத்த சிஎம் சொல்லி போடலையா? அந்த மாதிரி தான். சரி, இப்ப வந்து ஒரு டாக்டரா இருக்கிறாப்புல, சரிங்களா? ஒரு டாக்டர் கிட்ட கேட்போம், அவரு எந்த அளவுக்கு கருத்து சொல்றாருன்னு பார்ப்போம். டாக்டர் அசாம் கசீம் கேக்குதுங்களா? கேக்குது. அவர் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டாரு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி. ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு குமரி மாவட்டத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லி மக்களுக்கு இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அதோட பெயர் மாற்றம் செய்து அது மூலமா வந்து ஒரு இது வேலையை பார்த்துருக்காங்க. உங்க கருத்து என்ன? அதாவது இவங்க முதல்ல இருந்தே இவங்க பித்தலாட்டம். இன்னைக்கு இன்னொரு வீடியோ அதாவது இந்த மேட்டர் எனக்கு தெரியல, பட் இவங்க முதல்ல இருந்தே டிஎம்கே ஏடிஎம்கே அடிச்சு தூக்குற லெவலுக்கு பித்தலாட்டம். இவங்க இருக்கிற ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர், அந்த வீடியோ பாத்தீங்களா? பிஸ்மி கழுவி ஊத்துறது ஸ்போக்ஸ் பர்சன். ஆமா, அதான் இது. அதாவது அஜித் ரசிகர், ரஜினிய எல்லாரையும் கிண்டல் பண்ற ஒருத்தனை ஸ்போக்ஸ் பர்சனா போட்டிருக்க. அப்ப நீ எப்படிப்பட்ட, அதாவது திமுக அதிமுகவோட மோசமான கும்பலா இருக்கும் இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தா என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் ரெண்டு கட்சி மட்டும் எடுக்கிறீங்க? மிச்சம் இருக்கிற ரெண்டு கட்சிக்கு ஆதரவாளரா நீங்க? இல்ல ஆதரவாளர் இல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே தானே பேசிட்டு இருக்கோம். ஆனா இவங்க எல்லாரையும் அடிச்சு நவுத்துற மாதிரி இவங்க நம்பர் 1 பித்தலாட்டம் பண்ற ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம்னு ஒண்ணு வரும், எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸை வந்து வாங்கி நான் இலவசமா நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று, நானும் பாஷா பையும் சேர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கிட்டோம். என்ன பாஷா பை? இப்ப நானும் பாஷா பை ஜிப்சி 3 பேரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கிட்டோம். இந்த ஆம்புலன்ஸை வந்து நாங்க இலவசமா ஒரு அரசு மருத்துவமனைக்கு நாங்க கொடுக்குறோம். அதுக்கு நீங்க டிரைவர் போட்டுங்க, நீங்க வந்து சம்பளம் கொடுத்துங்கன்னு நான் சொல்றேன். செய்வாங்களா? அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அரசு இதுல இது பாசிபிளே இல்ல. பிரைவேட் இதுலன்னா அது பாசிபிள், அரசு இதுல எனக்கு தெரியல. இந்த மாதிரி பாசிபிளே கிடையாது. அது வந்து அன்அபிஷியல் அண்ட் ஏத்துக்கவும் மாட்டாங்க. அப்ப வேற ஏதோ சம்திங் இதுல ஒரு ஸ்கேம் இருக்கிற மாதிரி தோணுது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் சொல்றேன். விஜய் ஃபேன்ஸ், உன்னுடைய ஒரிஜினல் ஐடியில உள்ள வந்து மைக் கேளுங்க. நீங்க வச்சிருக்கிற பிட் ஐடியில ஓபன் பண்ணி வந்து மைக் கேட்டீங்கன்னா தெரியாதனமா மைக் கொடுக்கறதுக்கு நான் லூசுக்கு இது கிடையாது, ஓகேவா? நான் மதியத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு தடவை நீங்க ஒவ்வொருத்தரும் விஜய் ஃபேன்ஸ், நீங்க ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி ஐடி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா நீ தனிப்பட்ட முறையில எத்தனை ஐடியில நீ கமெண்ட்ல பண்ற, என்னென்ன ஐடியில பண்றன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ நியாயமா ஒழுங்கா உன்னோட ஒரிஜினல் ஐடியில வந்து மைக் கேட்டினா நான் கொடுப்பேன். பிட் ஐடியை ஓபன் பண்ணிட்டு வந்து அதுல தப்பான வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் வந்து நாங்க மைக் கொடுப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னா அவ்வளவு கூமுட்டை இங்க கிடையாது. அது வேற எவனா ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் ஏதோ பண்ணிக்க. அதுக்கு நான் ஆளு கிடையாது. நைட்டு டைப் பாஸ் பேஸ்னு ஒண்ணு வைப்பாங்களே, அதுல போய் போக சொல்லு ஸ்பீக்கரா. இந்த மாதிரி பிட் ஐடிஸ் உன்னால நாகரிகமா உனக்கு வேற ஃபேக் ஐடி இல்ல அப்படின்னா வேற ஒரு புது ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிட்டு வா. உன்னை நீ விஜய் ரசிகன் வெளியில சொல்றதுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அவ்வளவு பயமா இருக்கா?
உண்மை அதுதான். நான் திரும்பவும் அந்த லைன்ல இருந்து மாற மாட்டேன். நீங்க வந்து பாட்ஷாவை வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஈக்குவலா பேசிட்டீங்க. அந்த வார்த்தையை நீங்க இன்னும் திரும்பி எடுக்கவில்லை. நீங்க எடுத்தா தான் நான் அதுக்கப்புறம் அதுக்கு மேல நான் நகருவேன் சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல? ஒரு நடிகனால ஒரு ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமே அந்த நடிகனோட ஒரு காலத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட டிபியை வச்சுக்கிட்டு தான் பெருமையா வெளில சுத்திட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு விஜயோட டிபியை வைக்கிறதுக்கே அவமானப்படுறானுங்க, வெக்கப்படுறானுங்க, வேதனைப்படுறானுங்க, நொந்து போறானுங்க, நூடுல்ஸ் ஆகுறானுங்க. இதுவும் கட்சி இது பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது நான் ஆண்டவனுக்கு தெரியும், எனக்கே தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தெரியுமா பஷாபை? எங்க சொல்லு பஷாபை. அவன் 0 தோக்க போறாங்க. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டான்னு சொல்றியா? அப்ப விஜய் வந்து தோல்வியை தழுவாருன்னு சொல்ல வரியா நீ? ஆமா ப்ரோ, கண்டிப்பா 100%. தனியா நின்னா 100%. கூட்டணினா சான்ஸ் இருக்கு, தனியா நின்னாதான் காலி. இது கூட்டணி நின்னா சான்ஸ் இருக்கா? எந்த கட்சி விஜய் கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு தைரியமான கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு? அது கரெக்ட், அது கரெக்டா. அந்த மாதிரி யோசிக்கலையே. நீ சொல்லு. இப்ப இருக்க ஒண்ணு இல்ல, ஒண்ணு இருக்க ஃப்ளோல மறந்து பேசுறீங்க. சரி சரி. அவரே இன்னொரு கட்சியில தானே போயிட்டு கூட்டணிக்காக 3 நாள் உட்காந்துட்டு ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக அவரு நம்ம சொல்ல நினைக்கிறேன். என்னது? அவரு கட்சி பேரெல்லாம் சொல்லி இருக்கேன்னு தானே சொன்னாரு. அவரு கட்சி பேரெல்லாம் சொல்லி உனக்கே எம்என்எம்னு பேர் வருது. அப்ப கமலஹாசனும் விஜயும் நீங்க சொன்னீங்க ப்ரோ, நீங்க சொன்னீங்க. சரி, அப்ப யாரு? அப்ப நான் சொன்னதாவே இருக்கட்டும். அப்ப யாரு கட்சி சிஎம்? விஜயும் கமலஹாசனும் கூட்டணி வச்சா யாரு முதலமைச்சர்? ஏன் பார்த்தா கமலஹாசன் தானே சீனியர். அவருன்னா வாழ்க்கையில நிறைய பாத்துருக்காருல்ல. ஒரு கல்யாணமா பாத்துருக்காரு, பல கல்யாணம் பாத்துருக்காரு கமலஹாசன். அப்ப அவருக்கு தானே எல்லா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்லாம் தெரியும், நிறைய அனுபவம் இருக்கும். வயசு 69ஆவது. சோ கமலஹாசனுக்கு நல்ல அனுபவம் அறிவுகள் இருக்கும்போது அவர் ஏன் சிஎம் ஆகக்கூடாது? ஏன் நீங்க விஜய் சிஎம் வைக்கிறீங்க? இது தொடர்பா வந்து நம்மளுடைய அசோக் சார் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் தொடர்பில் இணைவார், பொறுத்திருப்போம். நீங்க சொல்லுங்க பாஷா பாய். அவர்தான் ஃபுல் டைம் அரசியல்வாதி இல்லைங்களே அப்படின்னு யார் சொன்னா ஜிப்சி? அவரே தான் சொல்லிட்டாரு. அவரு சொல்லலாம். அவருக்கு வேணா கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு அவர் நம்பிக்கை இருக்குல்ல. உங்களுக்குள்ள பூந்துருக்கு. இப்பதான் நீங்க வரீங்க ட்ராக்ல. வாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க கமலஹாசன் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைத்தால் அப்ப யாரு முதலமைச்சர் வேட்பாளர்? நேற்று மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி வந்து விஜயகாந்த் முதலமைச்சரா வச்சாங்களா, இல்ல வைகோ முதலமைச்சரா வச்சாங்களா, இல்ல திருமாவளவன் முதலமைச்சரா வச்சாங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளை இருக்க தலைவர்களை முதலமைச்சரா வச்சாங்களா? விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணாரு, அதுக்காக அதை வச்சாங்க. அப்ப இங்க விஜய் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரணுமா? என்ன ப்ரூவ் பண்ணணும்? அது என்னவோ பண்ணிருக்காரு ஃபேக் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து. அது சினிமா தான் பேசணும், அரசியல்லாம் ஒன்றும் பேச முடியாது. அதுலயும் மக்களை சந்திச்சு குறை கேட்கும்னா என்னங்க? ஒரு மாவட்ட ஆட்சியர் குறை கேட்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட தலைமையகம் வந்து நடத்துது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல குறை கேட்கும் கூட்டம்னு ஒண்ணு நடக்கும். அந்த ஏரியால இருக்கிற விவசாயிகள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. இப்ப சமீபத்துல வந்து குப்பை கிடங்கு ஒண்ணு நடந்தது தெரியுமா? அது பெரம்பூரா? அது என்ன ஊர்? அது குப்பையை கொட்டுறாங்க இல்லையா, அந்த இடத்துல நினைக்கிறேன், அது தெரியலடா. ஆனா அந்த இடத்துல வந்து பூங்கா அமைக்கிறதுக்காக ஒரு பெருங்குடியில அந்த குப்பை கிடங்குல வந்து அந்த இடத்த அகற்றிட்டு அந்த இடத்துல ஒரு பூங்கா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அரசு சார்பா குறை கேட்கும் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல அக்கம் பக்கத்துல வாழறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டுவிரியம் பாம்புகள் சில உயிரினங்கள்லாம் அடைக்கலமா வாழறது அந்த ஒரு இடம் தான். நீங்க அந்த குப்பை கிடங்க நீங்க சுத்தம் பண்ணுங்க, அந்த இடத்துல வைங்க, ஆனா சுத்தி இருக்கிற சதுப்பு நிலத்தை நீங்க வந்து எடுக்காதீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க. இது குறை கேட்கும். இதுல நிறைய குறைகள் சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி விஜய் அவர்கள் குறை கேட்கும் கூட்டம் ஒண்ணு நடத்துவாரா ஒவ்வொரு மாவட்டமாவும்? இல்ல வந்து குறைகளை வந்து கேட்பாரா மக்கள்கிட்ட? வந்து விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பெற்று அவர் வந்து ஒவ்வொரு மக்களிடம் வந்து எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன விஷயங்களை தேவைப்படுதுன்னு நாத்து நடுற பொம்பளைங்கிட்ட கீழே இறங்கி சேத்துல இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு சேத்துல உள்ள இறங்கி குறைகளை கேட்டு அறிஞ்சாரு. விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்றேன். நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போது விஜயகாந்த் அவர்கள் தான் இது செஞ்சாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியாது.
ஆமா ஆமா, அவர் அப்படியே போற இடத்துல காருக்கு போனட்ல எல்லாம் அப்படியே சாப்பாடுலாம் வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தாரு, ஞாபகம் இருக்கு. இப்ப நான் கேக்குறது என்னன்னா பாஷா பாய், இந்த மாதிரி குறைகளை நீங்க கேட்டறிவீங்களா? விஜய் அவர்கள், நீங்க மக்களை சந்திச்சு ஒரு பேட்டி கூட கொடுக்கலையே. உங்களுடைய கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்க மக்களை சந்திச்சு உங்க முகத்தை காட்டி கூட நீங்க சொல்லாத நபர் நீங்க. உங்க கட்சிக்காக வாக்கு வேணும்னு சொல்லி எப்படி கேட்பீங்க மக்களை பார்த்து? அப்ப நீங்க மதிக்கல தானே அர்த்தம் பாஷா பாய். அப்ப உன்னை மதிக்கல தானே அர்த்தம் விஜய் உன்ன. ஏங்க அவர் வீட்டிலேயே நமக்கு போய் முன்னாடி போய் பிரஸ் போய் நிக்க முடியாதுங்க. என்னைக்காவது விஜய் வீட்டுக்கு முன்னாடி பிரஸ் போய் நின்னு ஒரு கூட்டம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நியூஸ் ஆயிருக்கா இல்ல ஏதாவது ஆயிருக்கா? நீங்க அவரு போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்கீங்களா ஆசாம்? நீங்க விஜய் பார்த்து நேர்ல சந்திச்சு போட்டோ எடுத்துருக்கீங்களா? விஜய் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாரா? பிரியாணி தானே போட்டாரு? ஆமா பிரியாணி போட்டாரு. சாப்பிட்டீங்களா? அது எது பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணி போட்டாரு. அது வரைக்கும் 1.5 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணோம் பிரஸ் வர வரைக்கும். அப்ப உங்களை வச்சு அங்க விளம்பரம் தேடிட்டாருன்னு சொல்ல வந்தீங்களா? எக்ஸாக்ட்லி, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. 1.5 உங்களுக்கு மணி நேரம் உங்களுக்கு கூப்பிட்டு பசியில கை இருந்தேன். கொடுத்தாரு, உங்களுக்கு கூப்பிட்டு கை கொடுத்தாரு. டெட்டல்ல கை கழுவினாரா? எதுல கை கழுவினாரு? அதெல்லாம் நான் பார்க்கல. பாத்துருக்கணும்ல. உங்ககிட்ட கை கொடுத்துட்டு போய் டெட்டல்ல போய் கை கழுவுறது, அதை சம்பந்தப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து பேட்டி கொடுத்தாருல. ஏன் பாஷா பாய், நீ கூட தான் நேர்ல பார்த்த, கட்டி பிடிச்சி கண்ணத்துல கூட கிஸ் அடிச்சுன்னு கூட சொன்னேன்ட்ட. முகத்தை எதுல போட்டு கழுவினாரு? பெனாயில போட்டு கழுவினாரா டெட்டல்ல போட்டு கழுவினாரா? ஆனா நான் பார்த்த அன்னைக்கு சிங்காரவேலை இருக்கால, அவன் அன்னைக்கு வந்திருந்தான். சிங்காரவேலன் இந்த விஜய் கூட போட்டோ எடுக்கிற நாள் சிங்காரவேலன் விஜய் பிஆர்ஓ அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த சைட்ல. இந்த பிரஸ் வர்றதுக்கு ஒரு 1 hour நாங்க 8 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படா பிரியாணி போடுவாங்க. அந்த பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் 9:10க்கு தான் எங்களுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு இலை போட்டு சரி, விஜய் எல்லாம் விளம்பரம். இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேக்குறேன், நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், எல்லாருக்கும் ஒருத்தரா பதில் சொல்லுங்க. ஓகே, சரண்யா மேடம், உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் பணம் தரும், எங்க கட்சியில வந்து இணைஞ்சிருங்க, ஐடி விங்ல வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்க ஏத்துக்குப்பீங்களா மாட்டீங்களா? பாஷா பாய்? இல்ல ப்ரோ. ஏன் இதை யோசிச்சு சொல்ற? மைக் ஆன் பண்றதுக்கு டைம் என்ன? ஐயோ. சரி, உண்மைதானே? சத்தியம் சத்தியம் பண்ணி சொல்லு பாஷா பாய். கொடுத்தா யோசிக்கலாம் ப்ரோ. என்னது யோசிப்பியா? அப்போ 1,00,000 ரூபாய்க்கு வித்துருவியா? மானம் மரியாதை இது எல்லாத்தையும் வித்துருவியா பாஷா பாய்? அப்போ ஓட்டுக்காக வித்துருவியா உன்னோட வாக்க? ப்ரோ ஆமாமா, பிரியாணிக்காகவே வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டுறான். 1,00,000 கொடுத்தா என்ன ப்ரோ யோசிக்கலாமே. 1,00,000 கொடுத்து ஐடி விங்ல ஆன்லைன்ல நீ விஜய்க்கு சப்போர்ட்டா உன்னை வந்து பேசணும்னா பேசுறியா? விஜய்க்கு சப்போர்ட்டா? இவ்வளவு நேரம் அதுதான்டா கேட்டேன். வாக்குமூலம் கொடுத்துட்டியே, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? கிங்ஸ்ல கீழே ரெக்கார்ட் பண்ணிட்டியா? டேக் ஓகேடா. அடுத்து ஜிப்சி. ஜீவா 12ன்னு ஒரு விஜய் ஃபேனு என் டிஎம்ல வந்துட்டு கபிலன் சார்கிட்ட எனக்கு இது கொடுக்க சொல்லுங்க, ஸ்பீக்கர் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காப்ல. அப்படிங்களா? ஆமா, ஜீவா 12. கிங்ஸ்லி இன்வைட் கோஸ்ட் கொடுக்குறேன். மைக்கு கொடுக்கு கிங்ஸ்லி. என்ன கோஸ்ட் கொடுக்க முடியாது? ஒரு நிமிஷம் இருக்கேன், பக் கிளியர் பண்ணிட்டு வரேன். வருதா பாரு, போஸ்ட் வருதா பாரு. வந்துரும். வஞ்சான். அக்செப்ட் பண்ணு. ஜீவான்ற ஒரு விஜய் ஃபேனுக்கு மைக் கொடுங்க. கிங்ஸ்லி ஜீவா 12ன்னு கபிலன் சார்கிட்ட எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படியா? ஜிப்சி உங்களுக்கு கோஸ்ட் கொடுக்குற வருதான்னு பாக்குறீங்களா? ஏங்க எனக்கு முதல்ல இது எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. கொடுங்க, ட்ரைனிங் விளையாடி பார்ப்போம். கொடுங்க. விளையாடி பாக்குறதுலாம் வேண்டாம், உங்களை நம்பி முதல் தடவை கோஸ்ட் கொடுக்குறேன். ஏங்க தெரியாதுங்க எனக்கு, நான் ஸ்பேஸ்ல பேசிட்டு போறோம். எதுவுமே வரலையே. என்ன வராது? தாங்க ப்ரோ, எனக்கு தாங்க இருக்கு. அந்த ஜீவா இருக்காரா பாக்குறேன்.
ஹலோ 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 கேக்குது ப்ரோ. அவரு பக் கிளியர் பண்ண போயிருப்பாரு. ஓகே ஓகே ஓகே. என்னடா இது? நம்ம தலைவர் ராணா ஆசிஸ் வந்துட்டாரு. கிங்ஸ்லி வந்திருக்கா கோஸ்ட்? வாங்க ராணா, வெல்கம். கிங்ஸ்லி வந்திருக்கா? வந்திருக்கா இல்ல டிஎம்ல சொல்லு. ஐயோ, ஒன் ரிக்வஸ்ட் ஸ்பீக்கிங் மட்டும் தான் காட்டுது. அது யாருன்னு தெரியல. வேற யாரும் மைக் கேட்கலீங்களே. அசாம் இல்ல இவர் மட்டும்தான் என்கிட்ட அவரும் பயங்கர ரெஸ்பெக்டா கபிலன் சார்ட்ட கொடுக்க சொல்லுங்க இல்லைங்களே. அப்படின்னு ரெஸ்பெக்டா ஏங்க கேட்டாரு. எனக்கு காட்டலைங்க. மறுபடியும் ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லுங்களேன். வெளில போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸ்பேஸ் லிங்க் அவருக்கு அனுப்பி விடுங்க. மறுபடியும் வர சொல்லுங்க மேல. நாம கண்டிப்பா எனக்கு காட்டும். பக் இங்க இன்வைட் ஹோஸ்ட் கொடுக்குறேன். கிங்ஸ்லிக்கும் போல, ஜிப்சிக்கும் போல. பாஷா பாய் உனக்கு வருதான் பாரு. யூ ஆர் அலௌட் அப் டு ஹோஸ்ட். ஐயோ, நான் யாருக்குமே ஹோஸ்ட் கொடுக்கல. ஜிப்சி வருதா பாருங்க ஹோஸ்ட். ஜிப்சி கேக்குதா? கேக்குது பிரதர், ஆனா எதுவும் வரல. இதுக்கு மேல நான் ஸ்பேஸை என் பண்ணி தான் போடணும். அதான் பாஷா பாய் உனக்கு வருதான் பாரு. சரணா மேடம் உங்களுக்கு வரல ப்ரோ, வரல. இதையும் நம்ப மாட்டாங்க. கபில அனுப்பாமையே அனுப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. இதை கூட நம்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் அவரு அந்த நபரை வந்து ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஜீவான்ற ஓகே, நபர். அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். இல்ல ஆக்சுவலா அவர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு, கீழே கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுல உங்களுக்கு கரெக்டா ஒரு ஐடி காட்டும். அவரை நீங்க செலக்ட் பண்ணி ஸ்பீக்கர்னு கொடுக்க முடியாதுல்ல? பாக்குறேன். ஜீவா விஜய் ஃபேன். அவர் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி காட்ட மாட்டேன். இந்த வரைஞ்ச டிபி தானே? ஆமா என்ன விஜய் ஃபேன்ல பெரிய ஐடி எதுவுமே இல்லையா? எனக்கு சந்தேகமாவே இருக்கு. எனக்கு இதான் அவரோட ஒரிஜினல் ஐடியா? இல்ல ஒரிஜினல் ஐடி மாதிரி ஒரிஜினல் ஐடின்னு தான் சொல்றாங்க. பட் இதோட பெரிய ஒரு ஐடி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வச்சிருக்காருன்னா நல்லா தெரியுது. ஏன் விஜய் ஃபேன்ஸ் என் போட்டோ போட்டு என்ன வந்து அபியூஸ் பண்றீங்க? விஜய் ஃபேன்ஸ் கிங்ஸ்லி கேக்குறான் மைக். இப்பதான் காட்டுது. கிங்ஸ்லி அதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா? போலி டாக்டருக்கு எப்படியா தெரியும் இத பத்தி எல்லாம் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த பையன் டாக்டரா கேக்குறேன். அந்த பையன் டாக்டரா? கிங்ஸ்லி மைக் கொடுத்துட்டேன். கிங்ஸ்லி ஸ்பீக்கராவது வருதா இல்லையா? நான் கொடுக்கறது அதுவாவது வருதா இல்லையா? இதான் ஒரிஜினல் ஐடியா ப்ரோ. அவரு ஜீவா. அது எந்த ஜீவா? இப்போ அதான் ஜீவா 12. ஓகே ஓகே, கொஞ்சம் ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லலாம். பக்குக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஃபோன் அப்படியே கிளீன் பண்ணிட்டு வந்து கேட்டாருன்னா தாராளமா எனக்கு கண்டிப்பா காட்டும். நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன். கமெண்ட்ல அவரோட ஐடி தெரியுது. ஆனா இன்வைட் ஸ்பீக் கொடுக்க முடியாது ஜிப்சி. அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஐடிக்குள்ள போக முடியும். ஆனா அவர் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற மாதிரியே காட்ட மாட்டேங்குது எனக்கு. ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி காட்டினா சுத்தி ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல வரும். தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவர் எனக்கு இப்ப தெரியறாரு. எனக்கு தெரியலையே. அதானே பிரச்சனை. அதனாலதானே இன்வைட் கோஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு ஒரு விஜய் ரசிகருக்கு வந்து கிடைக்க மாட்டாங்களே. ஆனா இவரு நல்ல வெறி கொண்டு இருக்காரு. என்னெல்லாமோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா?
ஓ என்ன பண்ணலாம் பாஷா பாய் ஜிப்சி சரணை மேடம் ஸ்பேஸ் என் பண்ணிட்டு மறுபடியும் போடலாமா இவரு இல்ல இதே இல்ல ஸ்பேஸ் இல்ல அசீம் ப்ரோக்கு கோர்ஸ் கொடுக்க முடியுதா பாருங்க ப்ரோ. ஊருக்கே கொடுத்து பார்த்துட்டு கிடைக்கலையா இல்ல அவருக்கு மட்டும் தனியா போகணும்னா எப்படி கிடைக்கும்? வருதான் பாருங்க, வராது. யூ ஆர் அலோட் அப் டு 2 ஹோஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கு. நான் யாருக்குமே ஹோஸ்ட் கொடுக்கலையே. சரண் சார் வராரு. சரண் சார் இந்த அப்டேட் பண்ணி நானும் படாபாடு பட வேண்டியதா இருக்கு. ராணாலாம் வந்து என்ன சந்தேகப்படுறாப்புல. கண்ணகியை நீங்க சந்தேகப்படலாமா? கண்ணகியை கூட நீங்க சந்தேகப்படலாம். கபிலனை சந்தேகப்படலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சரண் சார். இல்ல எனக்கு கோஸ்ட் கொடுத்து பாருங்க. அப்படின்னு கப்பா சரண் சார் எல்லாம் முதல்ல வந்து கோஸ்ட் கேக்குறேன்னா இதெல்லாம் என் பாக்கியம். கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க முடியல சரண் சார். நான் என்ன பண்றது தெரியலையா? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றேன் அந்த மோடு. சரண் சார் கொடுக்க முடியல சரண் சார். ஐயோ இதெல்லாம் காதால கேட்கும் போது எவ்வளவு இதா இருக்கு. அவரு மைக்க வாங்கி கபிலன் எனக்கு கோஸ்ட் கொடுன்னு கேக்குறாரு. ஐயோ சரி டக்குன்னு வேணா என் பண்ணிட்டு வாங்க, டக்குன்னு போறோம். அதான் நான் கேக்குறேன், என் பண்ணட்டுமா? உங்களை எல்லாம் மைக்ல இருக்கிறவங்க நீங்க தானே கேட்கணும். ஏன்னா இது ஜனநாயக ஸ்பேஸ்.